Welcome. This is your Pastor Anand. Welcome to Healing Time. ஒவ்வொரு வாரமும் இந்த ஹீலிங் டைம்ல உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமுமே புது புது விருந்தாளிகளோடு கூட, புது புது எண்ணங்களோடு கூட, தேவனோடு கூடிய இந்த உறவோடு கூட உங்களை சந்திக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி. நிச்சயமாகவே நீங்கள் அநேகர் இதுல மிக அற்புதமான விதத்துல ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள், பலப்படுகிறீர்கள், வியாதியை மேற்கொள்கிறீர்கள். இது எங்களுக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். இன்றைக்கு நம்மோட கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக நம்முடைய விருந்தாளிகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். டாக்டர் மார்க்ஸ் காஸ்ட்ரோ. டாக்டர் மார்க்ஸ் காஸ்ட்ரோ மருத்துவ நிபுணர். அவர் வெள்ளூர்ல மருத்துவராக இன்றைக்கும் அவர் பணிபுரிந்து வருகிறார். அற்புதமான மருத்துவ நிபுணர். ப்ராஃபட் சாலமன் ஹைதராபாத்ல அவர் ஊழியர் செய்து வருகிறார். அவருக்கு குண்டூர் ஊழியம் உண்டு. அற்புதமான தேவ மனுஷன், தீர்க்கதரிசன வரங்களை பெற்ற ஒரு அற்புதமான தேவ மனுஷன். அவர் நம்மோடு கூட வந்திருக்கிறது பெரிய சந்தோஷம். ரெவரண்ட் டயானா அவர்களை குறித்து சொல்வதற்கு, அவர்கள் ஒவ்வொரு நாளும் பிராக்டிக்கல் ஃபெய்த், அதாவது நிதர்சனமான நேரடியாக எப்படியாக தேவனை அனுபவிக்கிற ஒரு அற்புதமான சகோதரி ரெவரண்ட் டயானா, அவருடைய கணவர், இவர் எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை சென்னையில கட்டுறாங்க. அதனால இப்படி ஒரு அற்புதமான கெஸ்ட் டீம் நம்மளுக்கு வந்திருக்குது. பெரிய சந்தோஷமான விஷயம். இப்போ இந்த நேரத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பெரிய ஒரு பயம் அல்லது ஒரு சந்தேகம் ஒவ்வொருத்தரும் சூழ்ந்து இருக்குது. அவங்க எப்படிப்பட்டவர்களானாலும் சரி, என்ன வயது உள்ளவர்களானாலும் சரி, அவருடைய வயது, நிறம், தேசம் எந்த வித்தியாசமுமே இல்லாம எல்லாருக்குமே ஏதோ ஒரு பயத்தின் நூலிலை போல உள்ள போறது அப்படிங்கிறது தான் இன்றைய யதார்த்தமான உண்மை. அதனால இன்றைக்கு நம்ம என்ன பேச போறோம், என்னது கண்டுகொள்ளோம்னா, தேவன் நிச்சயமாகவே அவர் வியாதிக்கு எதிராய் இருக்கிறாரா அல்லது அவர் தான் வியாதியை அனுப்புகிறாரா? வியாதிக்கு எதிராய் தேவன் இருக்கிறாரா அல்லது அவர் தான் வியாதியை அனுப்பி கொண்டிருக்கிறார்? ஏன்னா இன்றைக்கு இது ஒரு பெரிய காரியமா இருக்கு. அநேகம் சொல்றாங்க இது தேவனுடைய கோபாக்கினையா இருக்கும். இது தேவனுடைய கோபாக்கினை இந்த வியாதியின் ரூபத்துல வந்திருக்குது. ஜனங்களை திருத்தும்படியாய் தேவன் இப்படிப்பட்ட வியாதியை அனுப்பி இருக்கிறாரு. இப்படி அநேகருடைய வாழ்வுல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் உண்டு. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? தேவன் நிச்சயமாகவே அவருடைய கோபத்தை ஊற்றி விடுகிறாரா? இப்படிப்பட்ட அநேக கேள்விகளுக்கு இன்றைக்கு நாம் பதில் கண்டுபிடிக்க போறோம். அது மாத்திரமல்ல, செயல்முறையில நான் தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? செயல்முறையா ஏதோ அன்றைக்கு இயேசு வாழ்ந்த காலத்துல அல்லது அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த காலத்துல சுகமளிப்பு இருந்தது. ஆனா இன்றைக்கு இருக்கிறதா? இன்றைக்கு நிஜமாவே நடக்குதா? இன்னைக்கு அதை பார்க்க போறோம். ஒரு அற்புதமான சாட்சியோடு கூட பார்க்க போகிறோம். அப்படியானால், அப்படி நடக்குமானால் மருத்துவ உலகம் அதுக்கு என்ன பதில் சொல்கிறது? ஒருவேளை தெய்வீக சுகம் இருக்குமானால் மருத்துவ உலகம் அதை நம்புதா? அது உண்மையாகவே அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டதா? இப்படிப்பட்ட அநேக கேள்விகளுக்கு நீங்க பதில் பார்க்க போகிறோம். Yes, we are going to find out answers for many questions which is really prevailing in the hearts of men. Now, let me have a discussion with Prophet Solomon, because Prophet Solomon, time and again, now very often, he used to say, the word of God is a powerful medicine that can heal anything. And this word of God, this is the original
raw material which has created the world, which has created the man, which has created the humankind, which has created every living and non-living creatures. And if that is so, this word of God can definitely kill the people. Prophet Solomon, நாங்க இப்போ உங்க இடத்துல வந்திருக்கிறோம். நீங்க மிகவும் அடிக்கடி தேவனுடைய வார்த்தை அதுதான் உலகத்துல வாழுகிற உயிருள்ள உயிரற்ற எல்லா பொருட்களையும் உருவாக்குனதோட அதோட மூலப்பொருள் தேவனுடைய வார்த்தை தான் அப்படின்னு சொல்லி நீங்க அடிக்கடி பேசுறீங்க. அது மாத்திரமல்ல, சுகம் என்பது பிள்ளைகளுடைய உரிமை, பிள்ளைகளுடைய அப்பம் என்று பேசுறீங்க. இன்றைக்கு உங்களோடு கூட நான் கேட்கிற விஷயம் என்னன்னா, இந்த தேவனுடைய வார்த்தை நிச்சயமாகவே அது மூலப்பொருளாய் இருக்குமானால் அது நிச்சயமாகவே நீங்கள் சொல்லுகிற விதமாய் அது மனுஷனையும் எல்லாரையும் உருவாக்குமானால் இந்த தேவனுடைய வார்த்தை நிச்சயமா இன்றைக்கு வியாதியும் சுகமாக்க வேண்டும் அல்லவா? இதை குறித்து உங்களோட கருத்து என்ன? இதைத்தான் நாங்க இன்னைக்கு உங்கள்கிட்ட கேட்கிறோம். அன்பிற்கினியவர்கள் அனைவருக்கும் சாயங்கால கால வணக்கங்கள். தேவனுடைய வார்த்தையின் சுகமளிக்கும் வல்லமை, தேவனுடைய வார்த்தையின் அம்சத்தை குறித்து நான் பேசுவதற்கு முன்பாக ஒரு சின்ன காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அது எங்கள் அப்பா சொல்கிறது எப்போதுமே, பிசாசு, வியாதி, பாவம், மரணம், இந்த நாளும் வேற வேற கிடையாது. இந்த நாளும் ஒன்றுக்கு ஒன்று சளைத்தது கிடையாது. இந்த நாளும் ஒரே அர்த்தங்களை கொண்ட, ஒரே பின்னணியை கொண்ட, ஒரே காரணத்தை கொண்ட காரியங்கள். சின், சிக்னஸ், சேட்டன் அண்ட் டெத் ஆர் சினானிமஸ், தே ஆர் நாட் அனானிமஸ். இது நாளும் ஒன்று தான். எப்படின்னா இந்த ஹீரோண்ட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து சொல்லுவார், இது மூணில் ஒன்றுக்கு ஒன்று சளைத்து எதுவுமே இல்லைன்னு. அந்த மாதிரி சின், சிக்னஸ் அண்ட் சேட்டன், பாவமும் மரணமும் வியாதியும் பிசாசும் வேற வேற கிடையாது, நாளும் ஒன்று தான். பைபிளில் சுவிசேஷங்களில் இயேசு ஆசீர்வதித்த புயல் எதுவும் நாம் பார்க்கவில்லை. இயேசு அனுப்பின வியாதியை நாம் எதுவும் பார்க்கவில்லை. இயேசு அதட்டின புயல்களை குறித்து நாம் படிக்கிறோம். இயேசு சுகமாக்கின வியாதிகளை குறித்து நாம் படிக்கிறோம். வியாதி பின்னாடி ஒரு ஆவி இருக்குது. Not literally every sickness has a demonic influence, but every demonic influence brings about a sickness. எல்லா வியாதிக்கும் பின்பாக ஒரு பிசாசின் கரம் இல்லை, ஆனால் பிசாசின் கரம் எல்லா வியாதிக்கும் பின்னாடி இருக்குது. ரெண்டும் வேற வேற இது. ஸோ அதை நீ கொஞ்ச நேரத்தில் புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புகிறேன். பிசாசோட ஒரு பெரிய பிளான் என்னன்னா, டு பிரிங் இன் த ஸ்பிரிட் ஆஃப் அன்கிளீன்னஸ். வியாதி என்பது அன்கிளீன்லினஸ். இன்ஃபர்மிட்டி இஸ் அன்கிளீன்லினஸ். இட்ஸ் அ ஸ்பிரிட் ஆஃப் அன்கிளீன்லினஸ். ஒரு அசுத்த ஆவி, நம்ம அசுத்த ஆவின்னு சொல்லுவோம். அசுத்தத்தை உண்டாக்கிற ஆவி. லைஃப், ஜீவன் என்பது பொங்கி பொருளுகிற ஒரு காரியம். லைஃப் இஸ் abundant and it is overflowing, and anything that is stagnant, ஏதாவது தேங்கி நிற்குமையானால் அது மரணத்தை குறிக்கிறது. ஏதாவது ஃப்ளோ ஆகவில்லை என்றால், ஜீவனோடு சம்பந்தத்தில் இல்லை என்றால் அது மரணத்தை குறிக்கிறது. அது அசுத்தம் என்பது நாம் பழைய ஏற்பாடில் நாம் லேவியாகமம்ல பார்க்குறோம். அசுத்தம் இல்லைன்னா தீஸ் ஆர் ஆல் அன்கிளீனினஸ், தீஸ் ஆர் ஆல் இன்ஃபர்மிட்டி அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், குஷ்டரோகத்தை வந்துட்டு அன்கிளீனினஸ் சொல்லுவாங்க. ஸோ எனி ஃபார்ம் ஆஃப் இன்ஃபர்மிட்டி, எனி ஃபார்ம் ஆஃப் சிக்னஸ், என்ன வியாதியாக இருந்தாலும் சரி, என்ன இதாக இருந்தாலும் சரி, அதை வந்துட்டு ஒரு ஆவியோடு சம்மந்தப்படுத்தி ஸ்பிரிட் ஆஃப் அன்கிளீனினஸ்னு சொல்கிறாங்க. இயேசு வந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டிருக்கும் போது பரிசேயர்களுக்கு ஒரு குறை வந்துடுது. ஒரு குறை வந்துட்டு கேட்குறாங்க, என்ன சீசர்கிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன உங்களுடைய போதகர் வந்துட்டு பாவிகளோடு உட்கார்ந்து சாப்பிட்றாரே, சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் பாவிகளோடு உட்காந்து சாப்பிடாதுன்னு போட்டிருக்கு, இவர் பாவிகளோடு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரே அப்படின்னு உடனே இயேசு அதற்கு பிரதியுத்தரமாக சொல்கிறாரு,
வியாதியஸ்தர்களுக்கே மருத்துவர்கள் தேவை, சுகமாக இருப்பவர்கள் மருத்துவர் தேவையில்லை அப்படிங்க. இவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, பரிசேயர்கள் பாவி அப்படின்றாங்க. இயேசு என்ன சொல்கிறாரு, வியாதியில் இருக்கிறவங்க அப்படின்றாரு. ஸோ இயேசுவோட கண்ணுக்கு பாவத்தில் இருக்கிறவனும் ஒன்று தான், வியாதியில் இருக்கிறவனும் ஒன்று தான். ஸோ வியாதியில் இருக்கிறது எதமோ நம்ம இயேசு எனக்கு கொடுத்த சிலுவையும், ஆண்டவர் எனக்கு கொடுத்த பாடமும், ஆண்டவர் எனக்கு கொடுத்த பாரமாகவும் நம்மளே நம்ம மனசில் வீகித்து கொண்டு நடந்து கொண்டிருமே என்றால் நாம் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். பிரியமானவர்களே, தேவன் வியாதியை கொடுப்பதில்லை, தேவன் வியாதியிலிருந்து நம்மளை சுகமாக்கிறார். தேவன் புயல்களை அனுப்புவதில்லை, தேவன் புயல்களை அதற்றுகிற தேவனாய் இருக்கிறார். There is not a sickness that God sends to teach us a lesson. There is not a storm that God has blessed. ஸோ தேவனுடைய பார்வையில் பாவமும் வியாதியும் ஒன்று, பிசாசும் மரணமும் பாவமும் வியாதியும் ஒன்று. தேவன் எப்படி பார்க்குறாருன்னா அன்கிளீனாக பார்க்குறாரு, அசுத்தமாக பார்க்குறாரு. உங்கள் சரீரத்தில் ஒரு விஷக்கிருமி இருந்தால் தேவனுடைய கண்ணுக்கு அது எப்படி தெரிகிறது என்றால் அசுத்தமாக தெரிகிறது. ஒரு டேபிள் இருக்குது, க்ளீனாக இருக்குது, ஒயிட் கலர் டேபிள் இருக்குது. அதில் ஏதாவது சிந்திருச்சுன்னா ஐயோ தப்பு பண்ணிட்டேன், இது கீழே மேலே பட்டுருச்சு, தப்பாயிருச்சு, ஐயோ அசிங்கமாயிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் தேவனோட கண்ணுக்கு அது எப்படி தெரியும்னா அசுத்தமாக தெரியும். நம்ம கண்ணில் கூட அசுத்தமாக தெரியும். ஏதா அசுத்தம்னா என்னது? சம்திங் தட் இஸ் நாட் சப்போஸ் டு பி தர் பீயிங் த வி கால் இட் அஸ் அன்க்ளீன். அசுத்தம்னு எதை சொல்லுவோம்? எது எங்கே இருக்கக்கூடாதோ அது அங்கே இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஏய் என்னடா அசிங்கம் பண்ணி வச்சுருக்கீங்க, என்னடா அசுத்தமாக இருக்குது அப்படின்னு. நம்ம சரீரம் தேவனோட ஆலயமாக இருக்கிறது. நம்மளுடைய சரீரம் தேவனுடைய ஜீவனை சுமந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது. அந்த ஜீவனை சுமந்து செல்ல வேண்டிய சரீரத்தில் வந்துட்டு ஜீவனுக்கு தடையாக இருக்கிற எந்த விஷக்கிருமியாக இருந்தாலும் சரி, எந்த வைரஸாக இருந்தாலும் சரி, எந்த தேவன் அனுப்பாத, தேவன் சிருஷ்டிக்காத காரியம், மியூட்டேட் ஆகி வந்திருக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அது தேவனோட கண்களுக்கு அசுத்தமாக தெரிகிறது. தேவன் எப்படி பாவத்தை வெறுக்கிறாரோ அதே மாதிரி வியாதியையும் தேவன் வெறுக்கிறார். நீ பாவியாக இருக்கக்கூடாது என்று தேவன் எவ்வளோ ஆசைப்படுறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் வியாதியில் இருக்கக்கூடாதுன்னு கூட தேவன் ஆசைப்படுறாரு என்பதுதான் வாஸ்தவமான ஒரு பேச்சு. ஸோ இந்த அசுத்தத்திலேருந்து சுத்தமாகிற ப்ராசஸ் எப்படி நாம் பாவிலிருந்து கிருபையினால் நீதிமானாக்கப்படுகிறோமோ அதே போல் விசுவாசத்தின் மூலமாக, கிரியின் மூலமாக அல்ல, விசுவாசத்தின் மூலமாக. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தை படித்தால் நமக்கு இன்னும் தெளிவாக புரியும். கிரியையினால் அல்லாமல் விசுவாசத்தின் மூலமாக பாவியாகிய நாம் நீதிமானாக மாற்றப்படுவது போல விசுவாசத்தின் நிமித்தமாக நாம் அசுத்தத்திலிருந்து, அதாவது வியாதியிலிருந்து சுகமாக்கப்பட்டவர்களாக விசுவாசத்தின் மூலமாக மாறுகிறோம். அந்த விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதினால் வரும் விசுவாசம். தேவனுடைய வார்த்தையில சுத்தமாக்குற சக்தி இருக்குது. There is a power to clean in the word of God. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல தேவன் சொல்றாரு, என்னுடைய வார்த்தை it shall not return to me void. என்னுடைய வார்த்தை என்னிடத்தில் வெறுமையாக திரும்புவது இல்லை, நான் அனுப்பின காரியமாக அதை சென்று அந்த காரியத்தை நிறைவேற்றும் வரை என்னிடத்தில் வெறுமையாக திரும்புவதில்லை. It shall prosper in the thing which I sent for it, but it shall accomplish. It shall not return to me void. So that is the power of God's word. ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்கு பின்பாக தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு காரணம் இருக்குது, ஒரு பர்பஸ் இருக்குது, ஒரு உந்து சக்தி இருக்குது. அந்த உந்து சக்தி அது நிறைவேற்றாம திரும்பி வராது. அதான் தேவனுடைய வார்த்தையோட வல்லமை. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல இயேசு இப்படி சொல்கிறார், வானமும் உன் காலுக்கு இருக்க வானமும் உன் தலைக்கு மேல இருக்கிற காலுக்கு இருக்க பூமியும் தலைக்கு மேல இருக்க வானமும் அழிந்து போனாலும் என்னோட வார்த்தை ஒருபோதும் அழியாது. தட் இஸ் த பவர் ஆஃப் காட்ஸ் வேர்ட். இயேசு சொல்றார், யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தை சொல்றாரு, நான் உங்களிடத்தில் பேசுகிற வார்த்தை ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. ஸ்பிரிட் அண்ட் லைஃப். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பவுல் சொல்றாரு, தேவனுடைய வார்த்தை இட்ஸ் a double-edged sword. It is a double-edged sword. I believe that it is a sharper than any scalpel that a surgeon could use. It can divide, it can clean, it can separate. இருக்க வேண்டிய இடத்துல இருந்து இருக்கக்கூடாதவைகளை பிரிக்கிற வல்லமை தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கிறது.
ஸோ இந்த வார்த்தையை நாம் நம்மளோட வாயில் வைக்கும் பொழுது, இந்த வார்த்தையை நம்முடைய வாயில் நாம் வைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, சுத்திகரிக்கிற வேலையை நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். சுத்திகரிக்கிற வேலையை நம்ம வாழ்க்கையில் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். See, the word of God has cleansing power. ஏசையா வந்துட்டு ஆகாஸ் ராஜா, உசியா ராஜா இறந்து போன வருஷம் தேவனுடைய ஆலயத்துக்கு வராரு. தேவனுடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது ஒரு தரிசனத்தை பார்க்குறாரு. தரிசனத்தில் தேவனுடைய மகிமை பார்க்குறாரு. மகிமை பார்த்தோன்னா அந்த cleanliness and the holiness of the presence of God repels him. தேவனுடைய பரிசுத்த தன்மையும் தேவனுடைய மகிமையின் தன்மையும் தேவனுடைய பரிசுத்தத்தை பாருங்க, அது சாதாரண சுத்தம் கிடையாது, பரிசுத்தம். அந்த பரிசுத்த தன்மையை பார்த்த உடனே இவருக்குள்ள இருக்கிற அந்த அசுத்தம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிப்பல் பண்ணுது. ஐயோ நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் செத்துருவேன் அப்படின்னு ஒன்று. அங்கேருந்து ஒரு கேருபு வந்துட்டு தேவனுடைய பலிபீடத்துலேருந்து ஒரு கோலை கொண்டு வந்து வாயில் வைத்து விட்டு, நான் வார்த்தையை உன் வாயில் வைத்த நிமித்தமாக நீ சுத்திகரிக்கப்பட்டாய். your lips have been made cleansed. ஸோ வார்த்தை வாயில் இருக்கும் பொழுது, வார்த்தை இருதயத்தில் இருக்கும் பொழுது, வார்த்தை மனதில் இருக்கும் பொழுது, இட் சேஞ்சஸ் அவர் தாட்ஸ், இட் சேஞ்சஸ் நம்மளோட எண்ணங்களை மாற்றுகிறது. நம்மளோட எண்ணங்களை அது மாற்றும் பொழுது, when it changes our mind, it transforms our life. It transforms our life. பேதுருவோட வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியுது. இயேசு மொத பேதுரு வாழ்க்கையில் அற்புதம் பண்ணுறாரு. என்னிடத்துலேருந்து போங்க, நான் அசுத்தமானவே அப்படின்னு. இப்போ நீ மீனை பிடிச்சிட்டு இருக்கிற, உன்னை மனுஷங்களை பிடிக்கணும் ஆக்குமே அப்படின்னு சொன்னேன். பேதுரு தலையாட்டிக்கிறாப்புல. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 11ஆம் வசனம், 12ஆம் வசனம், 13ஆம் வசனம் நம்ம அடிச்சு பார்த்தோம்னா தெரியும். என்னப்பா பயங்கரமாக அற்புதம்லாம் பண்ணுறீங்க பேதுரு யோவானை விட்டு விசாரிச்சா, அவங்க பேசுகிற பேச்சை கேட்டோன்னே மறந்துடுன்னு என்னப்பா. அப்புறம் புரியுது மெல்லமா அவங்களுக்கு, இவங்கெல்லாம் இயேசு கூட இருந்தவங்கன்னு புரியுது. இயேசு கூட இருந்தவங்கன்னு புரிஞ்சோன்னே அவங்க ஸ்லாங்கு, அவங்களோட வேர்ட்ஸு, அவங்களோட எல்லாமே மாறுது, அவங்களோட திறமையே மாறுது. See, when you keep the word of God in your mouth, it gets into your heart. தேவனுடைய வார்த்தையை நம்மளோட வாயில் வைக்கும் பொழுது அது நம்மளோட இருதயத்துக்குள்ளாக இருக்கிறது. நம்மளோட இருதயத்துக்குள்ளாக இறங்கும் பொழுது, அதாவது when it goes into our subconscious, நம்மளோட இருதயத்துக்குள்ளாக இருக்கும் பொழுது அது நம்மளோட கலாச்சாரத்தை மாற்றுகிறது. It changes the culture of our heart. நம்மளோட இருதய கலாச்சாரத்தை மாற்றுகிறது. நம்மளோட இருதய கலாச்சாரத்தை அது மாற்றும் பொழுது நம்மளோட எண்ண ஓட்டங்களை மாற்றுகிறது. நம்மளோட எண்ண ஓட்டங்களை அது மாற்றும் பொழுது நம்மளோட மனது மறுரூபமாகப்படுகிறது. புதிதாக்கப்படுகிறது. மனது புதிதாக்கும் பொழுது நம்மளோட எண்ணங்களோட ஓட்டங்களை அது மாற்றும் பொழுது அவர் மைண்ட் கெட்ஸ் ரினியூட். நம்ம மனது புதிதாகுகிறது. மனது புதிதாகிற மூலமாக நம்மளோட லைஃப் மாறுகிறது. ஏசாயாக்கு நடந்த ஒரே காரியம்தான் எரேமியாவுக்கும் நடக்குது. எரேமியா 1ஆம் அதிகாரம் 6லேருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தோம்னா, உடனே அதே மாதிரி தான் ஏசாயா அழுகிறான், எரேமியா அழுகிறாப்புல. ஆண்டவரே நான் ஒரு பாலகன், என்னால் போக முடியாது, என்னால் உங்களுடைய வார்த்தையை பேச முடியாது. உடனே அதே கேருபீன் வந்துட்டு தேவனுடைய வார்த்தையை வந்துட்டு எரேமியாவோட வாயில் வச்சோடனே, இந்த பாரு உன் வாயில் நான் என்னோட வார்த்தையை வச்சிருக்கிறேன். ஐ ஹவ் கெப்ட் மை வேர்ட்ஸ் இன் யுவர் மவுத். மோசே அதே சொல்கிறான், ஆண்டவரே நான் உங்கள் வார்த்தையெல்லாம் பேச முடியாது, நான் திக்குவாயும் மந்த நாவும் உடையவனாக இருக்கிறேன் அப்படின்னோடனே, நான் உன்னுடைய வாய்க்கும் ஆரோனோட வாய்க்கும் நான் ஐ வில் பி வித் யுவர் மவுத் அண்ட் வித் த மவுத் ஆஃப் ஏரன். நான் உங்களுக்கு கூட இருப்பேன்னு சொல்லலை, உங்களோட வாய் கூட இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ this is something that happens with the words that we speak. When the words that we speak are the words are the imperishable seed of God, when we choose to speak the word of God, which is the incorruptible seed of God, அழியாத வித்தனமாய் இருக்கிற தேவனுடைய வார்த்தையை நாம் பேச ஆசைப்படும் பொழுது நம் தேவனுடைய வார்த்தை என்கிற அழியாத விதையை நாம் விதைக்கிறோம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் ஒரு இட்டர்னல் பிரின்சிபலை காட் சொல்கிறாரு. பூமி இருக்கிற வரைக்கும், உன் காலு கீழே மண் இருக்கிற வரைக்கும், when as long as the earth remains, seed time and harvest will be there. என்ன காலம் இருக்குமா? seed டைமும் ஹார்வெஸ்ட்டும் இருக்குமா? ஸோ seed time and harvest will be there as long as earth remains. If you see somebody in their harvest, you need not, you don't have a right to be jealous about them, but you can bless them, because
They have gone through a seed time. In the seed time, they have sown the right things. That's why they are having a plenty of harvest. ஒருத்தங்க இந்த கொரோனா காலத்தில் எந்த வியாதியும் எந்த கஷ்டமும் எந்த சிக்கும் இல்லாமல், ஒரு சளி பிடிக்காம, ஒரு காய்ச்சல் வராமல், அப்படியே ஆயா ஊரா என்னை மாதிரி மாங்காய் சாப்பிட்றதுக்காக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக ஆந்திராவில் சுற்றிட்டு சந்தோஷமாக திருந்திட்டு இருக்க ஆளுங்களை பார்த்துட்டு, என்னங்க இப்படி ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃபெல்லாம் ஹேஷ்டேக்லாம் போட்டு சுற்றிட்டு இருக்கிறோம், நீங்கள் என்ன இஷ்டத்துக்கு சுற்றிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்குலாம் பார்த்துருங்க. அப்போ நான் விதைக்கிற காலத்தை வார்த்தையை கரெக்டாக விதைச்சிருக்கிறேன். என்னை தொடும் எந்த விஷக்கிருமியும் இயேசுவின் நாமத்தில் சாகிறது என்ற வார்த்தையை செக்கரியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வச்சிருக்கேன். செஃபனியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஆபகுக்கு 2ஆம் அதிகாரத்தை வச்சிருக்கேன். ஆக 2ஆம் அதிகாரத்தை விதைச்சிருக்கிறேன் என் வாழ்க்கையில். வாட் எவர் ஐ ஹவ் சோன், த இன்கரப்டபிள் இட்டர்னல் வேர்ட் ஆஃப் காட் is giving me such a plentiful harvest, such a plentiful harvest. So the word of God is a double-edged sword. It can remove whatever is unclean from whatever is God created to be clean. தேவன் சுத்தமாக பரிசுத்தமாக சிருஷ்டித்த காரியத்தில் அசுத்தமான காரியங்களை எடுப்பதற்கு தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உள்ளது. So that's how you have to use the word of God, by keeping your mouth. And that's all for today. அப்போ ப்ராஃபெட் நீங்க சொல்றீங்க கர்த்தருடைய வார்த்தை அப்படிங்கிறது விதை மாதிரி இருக்குது அப்படிங்கிறீங்க இல்லையா? அப்போ இந்த விதைச்சா நிச்சயமா விளையும், இதைத்தான் நீங்க பேசுறீங்க இல்லையா? விதைச்சா நிச்சயமா அது விளையும். Because you say there's a time of seeding. It means the time of sowing and harvest. விதைக்கிறதுக்கும் விதைச்சா நிச்சயமா அறுக்கிறதுக்கும் ஒரு காலம் இருக்குது. அப்போ சரியான வார்த்தையை விதைச்சா சரியான நன்மையை அறுக்கலாம்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? எனக்கு தெரிஞ்ச சில தேவ மனிதர்கள் லண்டன்ல when லண்டன் வேரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொரோனா வைரஸ்ல லண்டன் வேரியன்ட் அப்படின்னு யூகே வேரியன்ட்னு ஒன்று வந்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா தெரியல, போன வருஷத்தை யூகே வேரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் நம்ம படிச்சிருப்போம். when they had this so called UK variant, one of the men of God whom I follow who is living in London, he had 7 days meeting titled as Preach-a-thon. Marathon மாதிரி Preach-a-thon அப்படின்னு மீட்டிங் வச்சிருந்தார் லண்டன்ல. It was so surprising to me and I was amused by it. நம்ம ஆளுக்கெல்லாம் 24 மணி நேரம் ஜோமன சொன்னா அசால்ட்டா ஜோமனுவானுங்க. வருஷத்துல 360 நாள் ஜோமன சொன்னா அசால்ட்டா ஜோமனுவாங்க. ஜோமன நம்ம தானே நம்ம என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் ஆண்டவர்கிட்ட பேசலாம். ஆனா Preach-a-thon, when you have to preach, you can't preach whatever you want. You have to preach from the word of God. You have no excuse. So Preach-a-thon பண்ணாங்க. Preach-a-thon என்ன பேசுறாங்க, நான் ஸ்டாப்பாக தேவனுடைய வார்த்தையை படித்து அதுலேருந்து ரெவலேஷன் எடுத்து டிகட் பண்ணி த்ரோ பண்ணிகிட்டே இருந்தாங்க. And in London, in Birmingham, the place is one of the first place to be declared as COVID-19 free last year. So தேவனுடைய வார்த்தை விதைக்கிற எந்த மனிதனும் வெறுங்கையோடு போவதில்லை. whatever a man sows, the man shall reap. மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அவன் அறுப்பான். நிச்சயமா நீங்க இப்போ லண்டன்ல பிரீச்சர் பத்தி பேசுறீங்க. ஆனா எனக்கு லண்டன்ல இல்ல, நம்ம ஊர்ல சென்னையில இப்படி பேசி மருத்துவர்கள் இது எங்களால சரியா சொல்ல முடியாது, இதுல எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இல்லை, இப்படி ஒரு இறுக்கமான நேரத்துல கூட நிச்சயமா கர்த்தர் எங்களோட கூட இருக்கிறார், நாங்க விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு அற்புதமான ஜீவனை பெற்றுக்கொள், ஜீவனை நாங்க பேசியே மரணத்தை நாங்க கொண்டு போடுவோம், ஜீவனை பேசிய மரணத்தை கொண்டு போடுவோம்னு சொல்லி ஒரு குடும்பம் கங்கணம் எடுத்து ஒரு பெரிய கங்கணம் கட்டி வேலை செஞ்சாங்க பாருங்க. இன்னைக்கு சகோதரி டயானா நம்மளோட கூட இருக்காங்க. இவர்களும் அவருடைய தகப்பனாரும் அவருடைய கணவரும் அவருடைய தாயார் ஒரு இடத்துல சூழ்நிலைப்பட்ட போது அவங்க நிச்சயமாகவே பேசினாங்கன்னு சொல்லி அவர் சொல்றாங்க. இன்றைக்கு நான் ரெவரண்ட் டயானாவும் அவருடைய சொந்த வாயாலேயே இந்த காரியத்தை பேச விரும்புகிறேன். ஒரு வியூவர்ஸ், உங்களோட குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு காரியம் நிச்சயமா இப்படிப்பட்ட வியாதியிலிருந்து நம்ம விடுதலை பெற முடியுமா, இப்படிப்பட்ட வியாதியிலிருந்து திரும்ப வர முடியுமா அப்படின்னா இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக சாட்சியாய் நிற்கிற ஒரு அற்புதமான வார்த்தை நீங்க கேட்க போறீங்க. நம்மோட கூட சகோதரி டயானா, நீங்க எங்களோட கலந்துருக்க ரொம்ப சந்தோஷம். நீங்க உங்க தாயார் வியாதிப்பட்டிருக்கும் போது
அதாவது சரியா சொன்னா மரணத்தை நீங்க கொண்டு போட்டீங்க. மரணத்தை நீங்க ஜீவனை பேசி பேசி மரணத்தை நீங்க கொண்டு போட்டீங்க அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தா இருக்கு. அது அந்த மரணத்தை கொல்றது அது எப்படிங்கிற அந்த காரியத்தை நீங்க செய்முறையில அது எப்படி செஞ்சீங்க அப்படி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்களேன். தேங்க்யூ பாஸ்டர். உங்க கூட இந்த சாட்சியை பகிர்ந்து கொள்வது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நாங்க வந்து குடும்பமா சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறோம். ஸோ நாங்க பிலீவ் பண்றது என்ன அப்படின்னு சொன்னா, வியாதி வந்து நம்மள நெருங்க முடியாது. ஸோ குடும்பமா நாங்க வியாதி இல்லாத வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். பட் பிப்ரவரி மாசத்துல அம்மாவுக்கு வந்து ஒரு ஃபீவர் வந்தது. ஒரு 2 நாள்ல நாங்க ரெபியூக் பண்ணி பார்த்தோம், இது பண்ணோம். பட் சரியாகல. சரி ஹாஸ்பிட்டல் போனா அது அவங்க ஃபீவர் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வித் ஸ்டமக் பெயின். அவங்க அன்பேரபிள் ஸ்டமக் பெயின் அண்ட் ஹெட்டேக். இது சரியாகல ஒரு 2 நாளுங்கிறதுனால டாக்டர்ஸ் வந்து அட்மிட் பண்ண சொன்னாங்க. அட்மிட் பண்ணி அவங்க டயக்னோஸ் பண்ணது என்ன அப்படின்னா, கிட்னில இன்ஃபெக்ஷன் அதான் டயக்னோஸ் பண்ணாங்க. பட் லாட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் மெடிகேஷன்லாம் கொடுத்தாங்க. அவங்க சரியா ஆகல. பட் வி வர் ஸ்டில் ஹோல்டிங் ஆன் டு த வேர்ட். ஏன்னா வி நியூ த வேர்ட் வில் ஒர்க். அது வேலை செய்யாம இருக்கவே முடியாது. அது நிச்சயமா எனக்கு தெரிஞ்சதுனால we were just holding on. ஒரு 5 days இருக்கும். டக்குன்னு அவங்க ஹெல்த் ரொம்ப டிட்டீரியரேட் ஆகி they moved her to the ICU. ஏன்னு சொன்னா பிபி ட்ராப் ஆக ஆரம்பிச்சிச்சு, ஆக்சிஜன் சேச்சுரேஷன் ட்ராப் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அவங்கள வந்து ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. ஸோ டோட்டலாக அவங்க பார்த்தீங்கன்னா 20 days ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அண்ட் அவுட் ஆஃப் தட் 12 days வந்து ஐசியூவில் இருந்தாங்க. அண்ட் அந்த ஐசியூல போனதுக்கு அப்புறம் தே ஹேட் டு கீப் ஹர் இன் கம்ப்ளீட் செடேஷன். ஸோ ஏன்னா டெம்பரேச்சர் டவுன் ஆகல, பிபி வாஸ் நாட் நார்மல், ஆக்சிஜன் வாஸ் நாட் இது, ஃபுல் வென்டிலேட்டர் சப்போர்ட்ல அவங்க அங்கே வச்சிருந்தாங்க. அண்ட் அந்த டெம்பரேச்சர் நார்மல் ஆகாததுனால அந்த ரூம்ல வந்து ஏசி எல்லாம் ஃபுல் கூலிங்ல வச்சு ஃபேன்லாம் போட்டு, ஏன்னா ஜஸ்ட் டு கீப் த டெம்பரேச்சர் டவுன் இப்படிதான் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து எங்களை எனி டைம் வி கேன் வாக் இன் அண்ட் வி குட் ப்ரே லைஃப் ஓவர் ஹர். ஸோ நான், அப்பா, என்னோட தங்கச்சி, என்னோட ஹஸ்பண்ட், என் தங்கச்சி ஹஸ்பண்ட், நாங்களாம் என்ன பண்ணோம்னா வி ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா வி நியூ த ட்ரூத். ட்ரூத் என்ன அப்படின்னு சொன்னா, டெத் இஸ் நாட் த பிளான் ஆஃப் காட். இட் இஸ் நாட் காட் ஹூ ஹேவ் ஃபிக்ஸ்ட் அ டேட். ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி நிறைய பிலீவர்ஸ் அப்படிதான் நினைக்கிறாங்க. மறிச்சு போயிட்டாங்கன்னா அதை எப்படி டாலரேட் பண்ணிக்கிறாங்க, எப்படி அகாமடேட் பண்ணிக்கிறாங்கன்னா, ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு கேலண்டர் வச்சு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி இது அவங்க மறிக்கிற நாள் அப்படின்னு வச்சு அந்த நாள் அவங்கள எடுத்துக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் we know that Jesus came to give life and life in abundance. அப்ப அவருக்கு, ஆண்டவருக்கு சம்பந்தமானது ஜீவன் மட்டும்தான், மரணத்துக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே கிடையாது. ஸோ இதை நாங்க தெளிவா தெரிஞ்சிருந்தோம். ஸோ நாங்க பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, we took control of our thoughts. எங்க மைண்ட வந்து we took control. ஏன்னா ஒரு சைட்ல ரியாலிட்டி இருக்குது. அந்த சிக்னஸ் வந்து பொய்ன்னு சொல்லல, இட் வாஸ் ரியல், ஆர் ஹர் கண்டிஷன் வாஸ் ரியல், அது ரியல். பட் அதர் சைட் தெர் இஸ் அ ட்ரூத் which says we have been healed. ஸோ நாங்க எதை சூஸ், there's a choice. நம்ம பிலீவர்ஸ் வந்து there's always a choice, death or life. இது நம்ம சாய்ஸ் தான். nobody can force it on us. பட் நாங்க என்ன பண்ணோம்னா, கான்ஷியஸா we decided to focus on life. இப்போ நாங்க வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி, மம்மி இஸ் ஹீல்ட் அப்படின்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி we will keep encouraging each other. ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்குற ரெவலேஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவோம். இப்போ நாங்க அதை திருப்பி அந்த சாட்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே ஆச்சரியமா இருக்குது, how we held on அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஐசியூல போய் ஒரு 2 நாள் இருக்கும். நான் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல நைட்டு அங்கே ஸ்டே பண்ணியிருந்தேன். ஏர்லி மார்னிங் ஒரு 5 o'clock டாக்டர் என்கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க. அந்த டாக்டரும் நர்ஸும் இருந்தாங்க. they were bewildered. அவங்க வந்து they were in a state of shock. என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, பிபி ரொம்ப லோவா போயிடுச்சு. I think it was 55 or and to be very frank, எனக்கு இந்த ஃபிகர்ஸ்லாம் எனக்கு ஞாபகமே இல்லை. ஏன்னா we chose not to focus on that. We chose to focus on the word of God. ஸோ இந்த மெடிக்கல் டேர்ம்ஸ்க்கெல்லாம் நாங்கள் டைம் அண்ட் எனர்ஜி அண்ட் எஃபர்ட் கொடுக்கவே இல்லை. ஸோ இட்ஸ் அ ரஃப் ஃபிகர் போயிடுச்சு. there is we are doing our best but we do not give you hope அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த டாக்டர். அப்போ வந்து நான் மட்டும் தான் ஹாஸ்பிட்டல் இருந்தேன், அவங்க யாரும் இல்லையா ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படிலாம் கூப்பிட்டு சொன்னாங்க. தென் ஷி செட், நாங்கள் ஒரு லாஸ்ட், அதாவது மெடிசன் பிபி வந்து ஹையா இருந்தா குறைக்கிறதுக்கு நிறைய மெடிசின்ஸ் இருக்கு. பட் லோ ஆச்சுன்னா 3 மெடிசன் தான் இருக்கு. 2 மெடிசன்ஸ் ஆல்ரெடி ஷீஸ் பீங் கிவன். த தேர்ட் we will be adding on, but we do not give you any hope அப்படின்னு சொன்னாங்க. Then I paused for a minute and I told the doctor,
டாக்டர் நீங்க பெஸ்ட் பண்ணுங்க, பட் we believe God is giving her life அப்படின்னு அந்த ரூம்ல சொல்லிட்டு வந்தேன். ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு தைரியம் சொல்ல வேண்டிய இருந்தது. ஏன்னு சொன்னா தேவர் இன் அ ஸ்டேட் ஆஃப் ஷாக். சொல்லிட்டு வந்துட்டோம். அப்புறம் அந்த சீனியர் டாக்டர் எங்களை கூப்பிட்டு ஹி ஸ்போக் டு அஸ் அண்ட் இதெல்லாம் சொன்னார், த கண்டிஷன் எல்லாம் சொன்னாரு. தென் டு ஹிம் ஆல்சோ வி செட் யூ டூ யுவர் பெஸ்ட், ஷி வில் பி லிவ், ஷி வில் லிவ், ஷி வில் பி வெல் அப்படின்னு சொல்லி சொன்னோம். என்ன கான்ட்ராஸ்ட்னா அந்த டாக்டர் மீட் பண்ண போற மற்ற பீப்புள்லாம் தேவர் இன் டியர்ஸ், தேவர் இன் அ ஸ்டேட் ஆஃப் ஷாக் when they came out of the doctor's room. ஆனா we were like, this is for the glory of God, this is because God has revealed the truth to us, we were able to operate இந்த லெவல் ஆப்ரேட் பண்ண முடிஞ்சது. உள்ள போகும்போது நாங்க எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா போவோமோ அதே கான்ஃபிடன்ஸோட வெளியே வருவோம். The doctor was giving us negative report, but we chose not to believe that report. So வந்துட்டு I was sharing with our family members and each of us encouraged each other. அப்போ டாடிட்ட ஷேர் பண்ணும்போது டாடி சொன்னாங்க, நான் நிறைய இடத்துல ப்ரீச் பண்ணியிருக்கிறேன், சிங்க கெபிக்கு உள்ள போனாலும் ஒன்னும் ஆகாமையே டேனியல் கேம் அவுட். ஸோ இட் லுக்ஸ் லைக் ஷீஸ் இன் த டென் ஆஃப் லயன்ஸ், பட் அங்க போயிருக்க கூடாது, பட் அங்க போனாலும் ஷி வில் கம் அவுட் அலைவ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வி வேர் என்கரேஜிங் ஈச் அதர். அண்ட் இப்படி போயிட்டு இருந்தது. தென் another day the doctor called and she said oxygen saturation வந்து it's not getting maintained. We are giving maximum கொடுத்துட்டு இருக்கிறோம், it's not getting maintained. I think she said something like it's at 35 or so low. ஒரு ஸ்டேட் ஆஃப் ஷாக்ல தான் திரும்ப அதே டாக்டர் தான் என்ன கூப்பிட்டாங்க. அந்த டாக்டர் நான் 2 நேரம் தான் மீட் பண்ணேன். 2 நேரம் she called me to give these kind of negative reports. But again I told her, no doctor, she will be well அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். And so one day we knew that mummy was not destined to die. We believe in really long life on this earth. Death வந்து it's a choice, I think. Death you choose. If you want to pass away from this earth, you can choose death. But there's so much to do on this earth, there's so much to enjoy, there's so much blessing on this earth which you can enjoy if you're going to live long. So இது வந்து மம்மிக்கு எதுவுமே தெரியாது. she was in complete sedation. ஸோ நாங்க அந்த 10 days 12 daysல 10 days நாங்க உள்ள போய் அம்மாவை பார்த்து we used to lay hands on her, speak and come. Those 10 days she was unconscious. So it was more like there was no life in her except for அந்த மெஷின்ல இருக்கிற parameters தவிர there was no sign that there was life in her. So naanga poi we were not praying or we were not weeping. Any of us who went in, naanga poi enna pannona, we just laid hand and we spoke the word of God. We said the spirit of God that's in her, it's operating. Life need not come from outside in, it's already in her. Because as a family, and especially mummy, she knows the truth. She has meditated on the word of God. The word is already sown, as Prophet Solomon said, and the word has already been sown. Adanaala we were able to be at complete rest. We knew நாங்க ப்ரேயர் பண்றதுல இல்ல, the word that mummy already has in her, which she believed, even though now she was unconscious, அது வேலை செய்யுங்கிற கான்ஃபிடன்ஸ் நாங்க போய் we just used to lay hands and we used to speak life. அதுதான் பண்ணுவோம். அங்க நர்சஸ்லாம் எங்களை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. And one more thing which நாங்க பண்ணது என்னன்னு சொன்னா, we took control of மைண்ட்னு சொன்னேன். நாங்க என்ன பண்ணோம்னா, மம்மி வெளியே வருவாங்க, வந்துட்டு எப்படி இருப்பாங்க, what she is going to enjoy, how we are going to have a good time as a family, இதெல்லாம் இமேஜின் பண்ணோம். நாங்க மட்டும் இல்ல, even our children. என்னோட பெரிய டாட்டர் வந்து she's 14 years old. அவ என்ன பிலீவ் பண்ணானா, பாட்டி நல்லா ஆகி வெளியே வருவாங்க, வந்து she will see my children and she'll be taking care of them. So she was seeing that. நான் என்ன பார்த்தேன் அப்படின்னு சொன்னா, அம்மா இல்லாதப்போ அவங்க வீட்டுக்கு போகும்போது it was so vacant. இப்ப நான் என்ன பார்த்தேன்னா, I saw mummy walking around அந்த வீட்டுல. So that was what I chose to occupy my mind with. And என்னோட சிஸ்டர் வந்து அம்மா அப்பா வந்து they're yet to enjoy a lot of blessing. So அதெல்லாம் அவங்க என்ஜாய் பண்றதை she was seeing. So likewise எல்லா ஃபேமிலி மெம்பரும் we made the choice that we will focus on only what we want and what we are going to see. இல்ல இன்னொன்னு என்னன்னா, we didn't share this with many of our close relatives-க்கு நாங்க ஷேர் பண்ணல. ஏன்னு சொன்னா, we only wanted to share this with people who will stand with us in faith, not with people who will be perplexed and anxious ஆகிற people கூட ஷேர் பண்ணக்கூடாதுன்னு we decided. And மம்மியோட க்ளோஸ் ஃபேமிலிக்கு கூட we were only giving them vague idea of what was happening, but we shared it with a lot of faith people. And அவங்களும் வந்து they spoke life. Sometimes we called people from the ICU and they spoke life. So we just held on. And
ஒரு ஒரு 1 வீக் ஆச்சு. அப்போ ஒரு 5 டேஸ் ஆச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டில் தி ஆக்ஸிஜன் லெவல் இஸ் நாட் கமிங் அப். ஸோ அந்த ப்ரோன் பொசிஷன்ல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டேஸ் ஒரு 3, 4 டேஸ் வந்து அவங்கள ப்ரோன் பொசிஷன்ல வச்சு திரும்பி மாத்தி, அப்புறம் திரும்ப ப்ரோன் பொசிஷன்ல வச்சு இப்படி தே வர் டூயிங். அண்ட் ஒன் டே மை சிஸ்டர் வாஸ் த ஒன் ஹூஸ் டு கோ அண்ட் மீட் த டாக்டர். ஒரு நாள் போய் ஷி வென்ட் டு மீட் இல்ல அதுக்கு முன்னாடி இப்படி இந்த ப்ரோன் பொசிஷன்லாம் போட்டிருக்காங்க. 7 டேஸ் ஆயிடுச்சு வென்டிலேட்டர் வாயில ஃபிக்ஸ் பண்ணி. ஸோ இட் வாஸ் அதுக்கு மேல தே டோன்ட் கீப் இட் இன் தட் சேம் இது, ஏன்னா இட் குட் காஸ் இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா ட்ரெக்கியோஸ்டமி பண்ணணும். அதாவது இங்க ஒரு ஹோல் போட்டு த ஆக்சிஜன் ஹேஸ் டு பி, த வென்டிலேட்டர் சப்போர்ட் ஹேஸ் டு பி கிவன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தட் வாஸ் சண்டே வந்து டாக்டர் டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி மண்டே மார்னிங் ஷி வாஸ் சப்போஸ் டு ஹேவ் தட் சர்ஜரி. சின்ஸ் இட் வாஸ் நாட் பாசிபிள் இந்த ஐசியூ தியேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணி அதுக்கு டைம் வாஸ் ஃபிக்ஸ்ட் ஃபார் 7 AM. ஸோ ஏர்லி மார்னிங்கிறதுனால நான் அன்னைக்கு நைட் ஸ்டே பண்ணேன். 7 AM சொன்னவங்க திடீர்னு கூப்பிட்டு சொன்னாங்க, இது the theater is busy, so we are shifting it to 12:30 அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என்னோட தங்கச்சி வந்து அவ சொன்னா, see இது வந்து we are not going to accommodate this. I'm just going to talk to the doctor and he is going to say tracheostomy கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு அப்படின்னு she told us and we all agreed with her. அண்ட் பக்கத்துல இருக்கிற பேஷண்ட், அந்த மாதிரி நிறைய சிவியர் கண்டிஷன்ல நிறைய பேஷண்ட்ஸ் அதாவது அட்டெண்டர்ஸ் இருந்தாங்க, ஐசியூல சீரியஸா இருக்கிறவங்கள அட்டெண்டர்ஸ். அதுல ஒரு ஆண்டி எல்லாம் சொன்னாங்க, இல்லம்மா அதெல்லாம் அக்செப்டே பண்ண மாட்டாங்க, அவங்க காசு புடுங்குறதுக்குன்னே பண்ணுவாங்க, இப்படி எல்லாம் சொன்னாங்க. பட் மை சிஸ்டர் ஜஸ்ட் வாக்ட் இன் அண்ட் ஷி ஆஸ்க்ட் தி டாக்டர் இது இல்லாம ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஹெசிடேஷனுமே இல்லாம he immediately said yeah why not, there seems to be an improvement, ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. இன்னும் அன்கான்ஷியஸா தான் இருக்கிறாங்க. He immediately agreed. That was another miracle. That was a big sign, a big testimony. So and so அது கொடுத்தா it has its own side effects for a long period of time. So அது இல்லாம there was no surgery. We believe that there will be no surgery upon her and எந்த சர்ஜரியும் இல்ல. And ஒரு 2 days ஆயிருக்கும், the doctor called us and he said this is a turnaround, you know, there's a drastic change, இது வந்து சான்ஸே இல்ல. அப்போ நான் அவங்க அம்மாவை ஐசியூல போய் பார்க்க போகும்போது ஒரு நர்ஸ் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, அவங்களும் கிறிஸ்டியன். அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நான் ரெக்கவரியை பார்த்ததே இல்லை, இவ்வளோ வர்ஸ் கண்டிஷனுக்கு போய் இப்படி ரிக்கவர் ஆன ஒரு பர்சனை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் பார்க்குறேன், நீங்க எல்லாருமே வந்து நீங்க ப்ரேயர் பண்றீங்க அண்ட் கண்டிப்பா திஸ் இஸ் காட்ஸ் டூயிங் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் அந்த டாக்டர் அன்னைக்கு அந்த டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் 2 daysல she was out of the ICU. The next day she was in a intermediary ICU and then immediately the next day they shifted to the room. சுத்தி இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த இன்டர்மீடியரி ஐசியூலே வந்து இன்னும் கொஞ்ச நாள் வைப்பாங்கம்மா, உடனே எல்லாம் அனுப்ப மாட்டாங்க. பட் we saw டக்குன்னு she was out of the ICU. then அந்த இன்டர்மீடியரி இது அதுக்கப்புறம் ரூம்க்கு வந்தாங்க. ரூம்ல வந்து ஒரே நாள் தான் she was there. She came out. There was no medical prescription for what she had. ஏன்னா doctors did not diagnose anything. COVID test பண்ணாங்க, நிறைய இதெல்லாம் பண்ணாங்க, except that initially kidney infection சொன்னாங்களே தவிர, but all the other tests they didn't have any இது. and நிறைய பேஷண்ட்ஸ் இதே மாதிரி கண்டிஷன்ல இந்த பேஷண்ட்ஸ்க்கு they started dialysis. மம்மி had diabetes அந்த டைம்ல. அப்போ there was high chance, but you know it was a miracle. So வெளிய வரும்போது அவங்களுக்கு மெடிசின்ஸ்ல எந்த பிரிஸ்கிரிப்ஷனுமே கிடையாது. There were no precautions that she needed to take. There was nothing except that she was tired and weak because of the 20 days of hospitalization. There was nothing. And today she is well. She's back to doing what she's good at. அவங்க வந்து எல்லாரையும் கவனிக்கிறதுல ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. And we have a church and she I know takes care of the people at the church. அதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. She's back to normal as she was, you know, even before this condition. And she's completely back to normal. And all glory to God. We only thank God that he has revealed the truth to us. வேற ஒண்ணுமே இல்லை, nothing different. இது இந்த சத்தியத்தை அறியறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னா வேற மாதிரி இருந்திருக்கும், முடிவே வேற மாதிரி இருந்திருக்கும். But when we know the truth, we fix the end. We started seeing the end from the beginning. We just held on and we took control of our mind. Even when one person was trying, was feeling down, we boosted them. And at one point I told daddy, before you go to the hospital, every day you just dance and go, because we know the end from the beginning. So on the result, அந்த அப்புறம் நம்ம rejoice பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. Even in the midst of that
chaos we could rejoice. There was no difference between our state of mind before the sickness or during the sickness and after sickness. We were always operating in the peace and joy of God. Whoa, so nice, so nice. அற்புதமான காரியம். தேவன் இன்றைக்கும் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறார். வார்த்தையினால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுல ஒரு நிதர்சனமான யதார்த்தமான ஒரு காரியம். மருத்துவ உலகத்துக்கு புரியாத ஒரு காரியமா இருக்கு. ஆனாலும் ஒருவேளை நான் ஒரு காரியம் கேட்கிறேன். இத மருத்துவம் எப்படி பார்க்கிறது? இத மருத்துவம் எப்படி பார்க்கிறது? ஏனென்றால் இன்னைக்கு நீங்க நம்புறீங்க, இப்படி நடந்துச்சு, இப்படி இருந்தது. இன்னைக்கு எங்க தாயார் எங்களோடு கூட முன்ன இருந்ததை காட்டிலும் இப்பொழுது பலமா இருக்கிறாங்க. எனக்கு ஒரு காரியம் கூட எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. நீங்க சொன்னீங்க உங்க அப்பாவை தினம் டான்ஸ் ஆட சொல்லணும்னு சொன்னீங்க. ஒருவேளை நான் சொல்றேன், இப்போ நீங்களும் டான்ஸ் ஆடினா கூட ஒத்துக்குவோம். ஆனாலும் நீங்க டான்ஸ் ஆடுறதை விட இந்த முடிவுல நீங்க எப்படி உங்க தாயார் மேல கரங்களை வச்சு பேசுனீங்களோ அந்த வார்த்தையை இந்த நிகழ்ச்சியோட முடிவுல நீங்க பேசணும்னு விரும்புறோம். ஏன்னா இப்ப இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற வியூவர்ஸ் அநேகர் அந்த சூழ்நிலையில அல்லது அதை காட்டிலும் கொஞ்சம் பெட்டரான சூழ்நிலையில அல்லது அதை காட்டிலும் இன்னும் மோசமான சூழ்நிலையில ஏதோ சூழ்நிலைகள் இருக்காங்க. ஆனாலும் உங்க தாயாருக்கு செய்த தேவன் ஏன் இவர்களுக்கு செய்யக்கூடாது? நிச்சயமா செய்வார் என்று நம்புவோம். இதுக்கு முன்பாக இன்னும் ஒரு விஷயம் பாஸ்டர் நான் சொல்லிடுறேன். அந்த கண்டிஷன் பேரு என்ன சொன்னாங்க அப்படின்னா செப்சிஸ். அதாவது அந்த இன்ஃபெக்ஷன் ஃப்ரம் த கிட்னி வந்து இட் ஹஸ் ஸ்ப்ரெட் டு எவ்ரி டிராப் ஆஃப் பிளட் இன் அவர் பாடி. ஸோ அதுதான் கண்டிஷன். ஸோ அந்த பேர்லாம் சொன்னாங்க செப்சிஸ்ன்னு சொல்லி. we didn't take the effort to go and see what it is. அதெல்லாம் நாங்கள் போகல. ஏன்னா when we allow these thoughts, it takes control and it shows its effects. Everything produces after its kind. So எங்கள் மைண்டில் if we were filling it with இந்த செப்சிஸ்லாம் என்ன அதெல்லாம் ஆராய்ச்சி அது பண்ண காலங்கள்லாம் இருக்கு. என்னோட டாக்டர்லாம் சிக் ஆகும் போது நிறைய ஆன்லைன்ல போய் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி டாக்டருக்கே நாங்கள் ஐடியா கொடுப்போம். டாக்டர் இதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன காலங்கள்லாம் உண்டு. பட் நவ் வி டிசைடட் இல்ல we were not going to meditate. And my husband's friend ஒரு டாக்டர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் 2 days ஐசியூல இருக்கும் போதே he said the sepsisங்கிற கண்டிஷன் சொன்ன உடனே I'm sorry Christopher, there is no hope. இதுதான் வந்து அவர் சொன்னாரு. And another thing I want to say is in the whole 20 days it's not for to boast about myself. I did not shed even one drop of tear. ஏன்னு சொன்னா only when we faith irunda we will not be crying. When we shed tears, we are opening up the door for the devil to take control. And we were only rejoicing. Adula innor interesting idu enna 2 nights when she was in ICU totally unconscious, as a family naanga ellarum pera pullenga ellarum amma appa ella husbands ella சேர்ந்து we went and had a good dinner 2 nights. And இதை வேற யாருக்கா சொல்லிட்டோம்னா பைத்தியம் நினைச்சிருப்பாங்க. ஏன்னா we went and had ice cream எல்லாம். அப்புறமா அம்மாக்கு வந்து the whole episode she doesn't know, she was unconsciousனால so I told her ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்தப்போ சொன்ன மாமி 2 நைட் நாங்க போய் நல்லா டின்னர் சாப்பிட்டோம். ஐயோ உங்களால சாப்பிடவே முடிஞ்சிருக்காதே அப்படின்னு சொன்னாங்க. I said no, we enjoyed, we had a feast and we celebrated. So even before we could see the result with our physical eyes, இந்த மாம்ச கண்களால அந்த ரிசல்ட்டை பார்க்க முன்னாடியே we started rejoicing. And all glory to God. Praise God, praise God. Oh, நான் டின்னர் மிஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஓகே, இப்போ டாக்டர் மார்க் காஸ்ட்ரோ ஒரு அற்புதமான மருத்துவ நிபுணர் நம்ம மத்தியில் இருக்கிறாரு. டாக்டர் காஸ்ட்ரோ இன்றைக்கும் அநேகருக்கு மருத்துவம் செய்கிற, அநேகருக்கு மருத்துவ சிகிச்சை செய்கிற ஒரு மருத்துவர். ஏதோ பைபிள் தூக்கிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு போறவர்ல. நிச்சயமா ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான வியாதியஸ்தர்களுக்கு சிகிச்சை அளிக்கிற ஒரு மருத்துவர். இந்த மருத்துவ படிப்போடு கூட அவருடைய மருத்துவ மூளையோடு கூட இதை எப்படி பார்க்கிறார், அவர் எப்படி பார்க்கிறார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு என்னோட காரியம். இன்னைக்கு அவர் பார்க்கிற விதம், ஒருவேளை மருத்துவ உலகம் எப்படி பார்க்குது, மருத்துவ உலகம் நிச்சயமாய் இது முடியும்னு பார்க்குதா? இப்போ சகோதரி அநேக டெர்மினாலஜிஸ் பேசுனாங்க. ஈவன் எனக்கு அந்த டெர்மினாலஜிஸ் எல்லாம் புரியல. ஒருவேளை
அருமையான டாக்டர் காஸ்ட்ரோ இதை குறித்து மருத்துவ உலகம் என்ன சொல்லுது? அப்படியானால் அவர் மருத்துவராய் அதே சமயத்துல தேவனுடைய வார்த்தையை பேசுகிற ஒரு அற்புதமான தேவ மனுஷனாய் இதை எப்படி சரியா பேலன்ஸ் பண்ண முடியுமா? அல்லது இது மிக்சரா? இது என்ன காரியம்? டாக்டர் காஸ்ட்ரோ, நான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறோம். நீங்க மறுபடியும் அடிக்கடி நீங்கள் இது நிச்சயமா முடியும், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி நீங்க பேசுறீங்க. அதே நேரத்துல நீங்கள் மருத்துவராகியும் அநேக சிகிச்சை அளிக்கிறீங்க. இப்போ சகோதரி சொன்ன அந்த காரியத்துல அது எப்படி மருத்துவத்துல சாத்தியமா? ஏன்னா இவ்வளவு நாள் டாக்டர் அவங்க சொன்ன இந்த ஃபிகர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ 35 என்னமோ சொன்னாங்க. நான் ஒவ்வொரு நாளும் வாட்ஸ்அப்ல பாக்குறேன், 85க்கு கீழே போனாவே நடுக்கும் அப்படிங்கிறாங்க. என்னென்னமோ சொல்றாங்க. அவங்க 35 அப்படின்னாங்க. இந்த மாதிரி நம்பர்லாம் இந்த நம்பர் எனக்கு புரியவே இல்லை. ஆனா ஒரு மருத்துவரா இது எப்படி நீங்க பாக்குறீங்க? இதை குறித்து நீங்க என்ன சொல்றீங்க? Praise God. Thank you for the opportunity. Praise God for the wonderful healing testimony. Thank you, Sister Diana. உங்களுடைய விசுவாசம் வந்து ரொம்பவே ஆச்சரியப்பட்ட வண்ணமா இருந்துச்சு. இட் வாஸ் எக்ஸாக்ட்லி வாட் த பைபிள் டீச்சர்ஸ் அஸ். இயேசு நம்மளை எப்படி இருக்க சொன்னாரோ அப்படியே நீங்க இருந்து வாழ்ந்து காட்டிக்கிறீங்க. இப்படி ஒரு ஜீவனுள்ள சாட்சியா எங்களோட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணதுக்காக உங்களுக்கு ஐ வாண்ட் டு தேங்க் யூ. பிரைஸ் காட். எல்லா மகிமும் ஆண்டவருக்கே உண்டாவதாக. ஸோ ரொம்ப சந்தோஷம். பாஸ்டர் நீங்க கேட்ட மாதிரி இந்த மெடிக்கல் டெர்மினாலஜிஸ் எல்லாமே புரியாம இருக்கிறது வந்து பிளஸ்ஸிங் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து நல்லா இருங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்காமே சந்தோஷமா இருங்கன்னு நான் சொல்லுவேன் நான். ஆமா, என்னன்னா இந்த கூகுள் டாக்டர்ஸால தான் பிரச்சனை எங்களுக்கு. தி திங் இஸ் இட்ஸ் நாட் எங்களுக்கும் பிரச்சனை, விசுவாசிக்க ஹீலிங் நம்புறவங்களுக்கும் பிரச்சனை. என்னன்னா ஒரு ஒரு டயக்னோசிஸ் வந்து ஒரு டாக்டர் ஏற்படுத்தாருன்னா ஒரு சொல்லிட்டாங்கன்னா they will go and search in the Google, just like sister said. I think I remember her husband calling me regarding her daughter's condition few years back. So இது என்னன்னா இப்படி கேக்குறப்போ நம்மளுக்கு வந்து டாக்டரோட ஸ்டோரி ஒண்ணு தெரியும், அதுக்கப்புறம் டாக்டரோட ஸ்டோரியில இருந்து ஸ்டோரி எடுத்தவரோட ஸ்டோரி தெரியும். கதையை திருடி படம் எடுத்தவன் நான் 10 படம் எடுத்து வச்சிருப்போம், அந்த 10 படத்தையும் சேர்த்து பாக்குறப்ப அது ஒரு அமானுஷமா தெரிஞ்சு நம்ம குழம்பி அப்புறம் நம்மளே ஒரு போலி டாக்டரா மாறி நம்ம வந்து முடிவு பண்ணி வச்சிருப்போம். சோ அங்க வந்து ஃபெய்த்தும் இருக்காது டாக்டர் மேலே. நான் சொல்றேன் ஆண்டர் மேல ஃபெய்த் வேணாம், அதை அடுத்து அப்புறம் பேசுவோம். டாக்டர் மேலே ஃபெய்த் இருக்காது, அவன் பண்ற வைத்தியத்து மேலேயும் ஃபெய்த் இருக்காது. எவன் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டோம் நம்ம. கரெக்டா? ஏங்க உங்க வீட்டுல சரியாயிடுவாங்க. அது எப்படிங்க சரியாவாங்க? நாங்க படிச்சவங்க இதுல இருந்து அப்படி செத்துதான் போவாங்க போட்டுருக்குது, உண்மையை சொல்லுங்க நம்ப மாட்டேன் அப்படிம்பாங்க. ஏன்டா டாக்டர் சொல்ல நான் நம்புங்கடா அப்படிங்கிற அளவுக்கு கூட நாங்க உண்மையிலேயே என்ன. I will talk from the doctor's level, then I will go to the next level. So டாக்டரா நான் வந்து நிறைய பேர் கன்வின்ஸ் பண்ணிருக்க ட்ரை பண்ணுங்க. கதறி இருக்கிறேன் என்னன்னா ஒண்ணு இல்லைங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்றத அவங்களால நம்ப முடியாது. இஃப் யூ பிலீவ் இட் ஆர் நாட். ஓகேவா? இப்ப நம்மளாம் ஒண்ணு இல்ல, நம்ம விசுவாசத்துல ஒண்ணு இல்லைன்னு சொல்றது வந்து பெரிய விஷயம். அது வந்து நம்ம சைட்ல சொல்லிடுவோம். ஆனா ஒரு டாக்டரா நல்லா இருப்பீங்கப்பா, ஒண்ணு இல்ல, நம்ம தைரியமா போயிட்டு வாங்கப்பா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, எதுவும் ஆகாது உங்களுக்கு, இனிமேல நல்லா இருப்பீங்க. நம்ப மாட்டாங்கல்ல. இந்த டாக்டர் போலி டாக்டர். இவர் மாத்திரை கொடுக்க மாட்டேங்கிறாரு சார், இவரு போனா சும்மா அப்படி பேசிட்டு அனுப்பிச்சிடுறாரு, இவர் மாத்திரையே கொடுக்க மாட்டேங்கிறாரு சார் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அதனாலதான் அந்த நீங்க பாத்திருப்பீங்க மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிஸ்கிரிப்ஷன்ல வந்து 10 டேப்லெட் எழுதுவாங்க. நீங்க பாத்திருக்கீங்களா? நீங்க பிரிஸ்கிரிப்ஷன் பேப்பர்லாம் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ ஒண்ணு இல்ல, ஒரு ஃபீவர் அப்படி பண்ணா இங்க ஒரு 6 டேப்லெட், இந்த பக்கம் அந்த பேப்பர்ல வந்து இந்த பேப்பர் இருக்குன்னா இந்த பக்கம் ஒரு 6 டேப்லெட் எழுதிருப்பாங்க, இந்த பக்கம் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எழுதிருப்பாங்க, பிளட் எல்லாம் எடுக்கணும், எக்ஸ்ரே, செஸ்ட், சிடி கிட்டி எல்லாம் எழுதிருப்பாங்க, போட்டு ரிவ்யூ ஆஃப்டர் 3 days சொல்லி போட்டு அனுப்பிச்சிருவாங்க. போட்டு ஒரு நல்ல ஒரு பேமெண்ட் போட்டுருவாங்க. ஓகே, ஒரு ஒரு பக்கத்துல என்ன சொல்லுவாங்கன்னா டாக்டர் காசு வாங்குறாங்க சொல்லுவாங்க. ஓகே, இன்னொரு பக்கத்துல என்ன சொல்லுவாங்கன்னா இதுதான் ரியாலிட்டி. டாக்டர் ஏன் அதை எழுதுறாங்கிறது சொல்றேன் பாருங்க, இதான் சீக்ரெட். இது எழுதாம ஒரு மாத்திரை கொடுத்து அனுப்பிச்சா அவனை போலி டாக்டர், அந்த டாக்டருக்கு ஒண்ணுமே தெரியல, அந்த டாக்டர் படிக்கலன்னு சொல்லி நீங்க வந்து முத்திரை குத்துருவீங்கன்னா சரி கழுதி ஒரு 4 மாத்திரை எழுதி விடுவேன்னு சொல்லி எழுதி அனுப்புறோம் நாங்க. சரியா? இதுதாங்க பிரைவேட்ல நடக்குது. ஓகே, சோ அது இட் இஸ் அந்த மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்குதோ இல்லையோ, நம்ம 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 ஒரு டாக்டர் வந்து வைத்தியம் கொடுக்குறாருங்கிற ஒரு ஓகே மாத்திரை எல்லாம் சாப்பிட்டா மாத்திரை ஏதோ சாப்பிடுறோம் நமக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு தெம்பு அவங்களுக்கு கிடைக்குது. இது மாதிரி ஒரு ஊசி போட்டா ஒரு தெம்பு கிடைக்கிற மாதிரி அதெல்லாம் கிடைக்குது. சோ இது டாக்டர்ஸோட சைட்ல இருந்து நம்ம இதை பாக்குறோம். சோ
மெடிக்கலி நம்ம ஸ்பீக்கிங் அம்மாக்கு நடந்தது அப்படின்னு பாக்குறப்போ இட்ஸ் அக்யூட் கிட்னி இன்ஜுரி வித் ஃபாலோட் பை செப்சிஸ். அதாவது கிட்னியோட பாதிப்பு இன்ஃபெக்ஷன் உண்டாகி கிட்னில இருந்து அக்யூட்டா இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா உடனே பாம் வெடிச்ச மாதிரி வந்து பர்ஸ்ட் அவுட் ஆகி நம்ம ஃபுல் பாடியும் வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடும், எல்லா இடத்துலயும் போயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பல்லு வலினா, பல்லுல ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா நம்ம அதை சுத்தி நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட், அதுக்காக மட்டும் நம்ம கொடுக்குற ஒரு ட்ரீட்மெண்ட். ஸோ இதுவே உடம்பு ஃபுல்லா ரத்தம் ஃபுல்லா போனா எப்படி இருக்கும் அப்படிங்கறது பாருங்க. ரத்தம் ஃபுல்லாவே இன்ஃபெக்ஷன் ஆயிடுக்குது. ஸோ இது ஸோ இந்த கண்டிஷன் செப்சிஸ் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஆசச் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது, அள்ளி போட வேண்டியதான். எல்லாத்தையும் ஒரு கால்குலேஷன் பண்ணி இப்படி போட்டு இதை பண்ண முடியுமா, அதை பண்ண முடியுமா, இதுதான் ட்ரீட்மெண்ட், இது பண்ணுனா 1 2 3 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணா வெளியே வந்துருவாங்க அப்படிலாம் கிடையாது. ஓகே, இட் கேன் காஸ் டெவஸ்டேட்டிங் எஃபெக்ட்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ். பல விதமான சரீரத்துல இருக்கிற ஆர்கன்ஸ்ல பல விதமான எஃபெக்டை உண்டு பண்ணும். லங், கிட்னி, லிவர், இன்டெஸ்டைன், அந்த பிட்யூட்டரி கிளான்ஸ், பிரெயின், எல்லா ஹார்ட் எல்லாமே பாதிக்கப்படும். ஸோ இந்த சுச்சுவேஷன்ல என்ன பண்ணுவாங்க டாக்டர்ஸால ஒரு பாயிண்ட் கூட ஹோப் கொடுக்க முடியாது. இஃப் யூ கோ அண்ட் சி வாட் டாக்டர்ஸ் வில் டெல் யூ when ஒரு நபர் வந்து ஐசியூக்குள்ள போறாங்க, ஐசியூல எடுத்துட்டு போறாங்க, இன்னில இருந்து இவங்க உடம்பு முடியலங்க, நாங்க ஐசியூ ஷிஃப்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி என்னைக்கு சொல்றாங்களோ அந்த நொடியில இருந்து உங்களுக்கு டாக்டர்ஸ் ஹோப் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, இட்ஸ் நாட் லைக் டாக்டர்ஸ்க்கு நம்பிக்கை இல்லைங்கிறது கிடையாது. என்னன்னா அவங்க கொடுக்கிற மெடிசன் இந்த நபருக்கு இது இந்த விஷயத்துல வேலை செய்யுமா செய்யாதாங்கிறதே வந்து we have to watch, wait and watch. அதுதான் அந்த சிச்சுவேஷன், அதுதான் அந்த ப்ராக்ரஸ் வந்து we have to see. இன்னைக்கு நடக்கிறது, நாளைக்கு நடக்கிறது, மத்தியானம் என்ன நடக்குங்கிறது நம்ம பார்க்கணும். ஓகே, சோ அது வந்து அந்த டைம்ல வந்து டாக்டர் நல்லா இருப்பீங்கன்னு சொன்னீங்க, அடுத்த நாளே இப்படி ஆயிடுச்சு, நல்லா இருப்பான்னு சொன்னீங்க. சோ அந்த ப்ராப்ளம் வரதுனால டாக்டர்ஸ் கேன் நாட் நல்லா இருப்பீங்க. டாக்டர்ஸால ஒரு நாளும் நம்பிக்கை ஒரு உடம்பு ரொம்ப சிக்கா போறாங்கன்னா, சிக்கா இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுமாக வார்த்தை கொடுக்க மாட்டார்கள். நெவர், இட் வில் நெவர் கோனா ஹேப்பன். டாக்டர் cannot say that. ஓகே, சரியா? இட் இஸ் பெட்டர் பி ப்ரிப்பேர்ட் அப்படிங்கறத சொன்னாங்க. சோ இந்த இந்த வியாதிக்கு வைத்தியம் பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. இதுக்கு ஹோப் இருக்கா? நான் அதை தான் சொன்னேன், கொடுத்து பார்ப்போம். வில் ட்ரை அவ்வளவுதான். நடக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம், தட் இஸ் 95% நடக்கவே நடக்காது. ஓகே, அதனாலதான் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றாங்க, நிறைய டெத்ஸ் நடக்குது, நிறைய இவ்வளவு நாள் ஹாஸ்பிட்டல் இருந்து இறந்து போயிட்டாங்களே, காசு வாங்குறதுக்காக தான் அப்படி பண்ணுனாங்களா அப்படிங்கிற கதெல்லாம் அங்கதான் வருது. என்னன்னா we will try to do the things which we are supposed to do, but it might work or it may not work. சில விஷயத்துல there are protocols. ஓகே, அதுல வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஆனா அதுலயே கிராஷ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒண்ணும் இல்ல, சிம்பிள் ஒரு நான் இன்னும் சிஸ்டரோட சாட்சிக்கு வரல, நான் அதுக்கு வரேன். ஒரு சிம்பிளா ஒண்ணு இல்ல, ஒரு குழந்தை டெலிவரி ஆக போகுது, நார்மல் டெலிவரி. ஓகே, நார்மல் டெலிவரியா தான் ஆக போறாங்க. ஆனா அந்த குழந்தை டெலிவரி ஆகிறப்போ வர்ற காம்ப்ளிகேஷனால வேகமா வந்து என்ன எடுத்துட்டு போறாங்க, சர்ஜரிக்கு எடுத்துட்டு போறாங்க. அந்த சர்ஜரிக்கு எடுத்துட்டு போறப்போ நார்மலா நீங்க பாக்குற எல்லாருமே இப்ப பாத்தீங்கன்னா ஆபரேஷன் சர்ஜரி பண்ணி தான், செக்ஷன் பண்ணி தான் எடுத்துக்கிறாங்க. ஆனா அந்த நார்மல் ருட்டீன் சர்ஜரியில கூட ப்ராப்ளம் வரும். அத வந்து கணிக்க முடியாது, எந்த டாக்டராலும் கணிக்க முடியாது, யாராலும் கணிக்க முடியாது. தட் இஸ் வை டாக்டர்ஸ் cannot give hope. ஓகே, இது சாதாரண ஆபரேஷன் தாங்க, சரியாயிடுங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. இது சாதாரண ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட முடியாது. எவ்ரிதிங் ஹேஸ் இட்ஸ் ஓன் எஃபெக்ட் அண்ட் காஸ்ட். காசு இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கு. நீங்க சர்ஜரின்னு பண்றீங்கன்னா, ஒரு ஸ்கேப்பல் வைக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஆமா, சோ டாக்டர்ஸ் cannot give you any hope at all. ஓகே, சோ மனசு ரீதியா வேணா நம்பிக்கை கொடுக்கலாம், ஆனா மருத்துவ ரீதியா வந்து நம்பிக்கை கொடுக்கறது சில விஷயங்கள்ல பண்ணவே முடியாது காரியம். அண்ட் கமிங் பேக் டு சிஸ்டர்ஸ் டெஸ்டிமனி, இட் வாஸ் குவைட் அமேசிங். என்னன்னா இந்த செப்சிஸ்ல சொன்னாங்க ஹை கிரேட் ஆஃப் ஃபீவர், அதுதான் செப்சிஸோட இது. அதுதான் அந்த ஃபீவர் வந்து இருக்காது. என்ன பண்ணுவாங்கன்னா சில் ஏசி போடுவாங்க, வாட்டர் பேக்ஸ், ஐஸ் பேக்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஷீட் மேல போட்டு அவங்க மேல வச்சிருவாங்க. ஐஸ் பேக், இது நம்ம இது மீன் எல்லாம் வைப்போம் தெரியுமா, ஐஸ் பேக்ல வைப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி வைப்பாங்க. ஏன்னா டு ரிடியூஸ் த டெம்பரேச்சர். ஏன்னா டெம்பரேச்சர் அதிகமா இருக்க இன்னும் மோசமா தான் போகும் பாடியோட கண்டிஷன், இட் வில் பி வெரி பேட். ஸோ இவ்வளவு, அதாவது ஹைப்பர் தெர்மியால வந்து அந்த அளவுக்கு போய் இன்டுபேஷன்ல வந்து ஃபியூ டேஸ் இருந்திருக்கிறாங்க. அதாவது வென்டிலேட்டர் சப்போர்ட், தட் ஷி வாஸ் நாட் அட் ஆல் பிரீதிங். அந்த இடத்துல என்ன அது என்ன பண்ணுதுன்னா அவங்களோட லங்ஸ் ஃபெயில் ஆயிடுச்சு.
பிரீதி பண்ணல அப்படிங்கிறப்போ என்னவே புரியுதுன்னா, அவங்களால சுயமா மூச்சு விடவே முடியாது. அது நடக்காத காரியம். இட் இஸ் கம்ப்ளீட்லி மெக்கானிக்கல் சப்போர்ட். அவங்களுக்கு அத மூச்சு விட வச்சதே அந்த மிஷின் தான் வச்சிருக்குது. இப்ப புரியும் அதோடைய இப்ப இந்த ஹீலிங்கோட அர்த்தம் என்னங்கிறது புரியும். இது வெறும் இன்ஃபெக்ஷன் பேசிட்டா அவங்களுக்கு புரிஞ்சுக்காது. இப்ப அவங்க லங்ஸ் வேலை செய்யல. 0 வேலை செய்யுது. அந்த லங்ஸ வேலை செய்ய வைக்கிறதுக்காகவே அந்த மிஷின் போட்டு வேலை வச்சோம். அந்த மிஷின்ல தான் தாக்கு பிடிச்சிட்டு இருந்தாங்க. புரியுதா? ஷி வாஸ் நாட் பிரீதிங் ஹெர்செல்ஃப். சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஹீலிங் நடக்கிறதுங்கிறது வந்து ஐ மீன் ரெக்கவர் ஆகி வருவாங்க. மெடிக்கலி இட்ஸ் இட்ஸ் வெரி டைனி என்ன சொல்றது டைனி சான்சஸ் தான். ரொம்ப சின்ன ஒரு பெர்சன்டேஜ் தான் வர முடியும். சோ அதனால தான் டாக்டர்ஸால வந்து ஹோப் கொடுக்கவே முடியாது. பட் ஆஸ் யூ ஆர் சேயிங் வி வர் ஸ்பீக்கிங் லைஃப். நாங்க லைஃப் தான் பேசணும். எதை விதைச்சோமோ அதைத்தான் நாங்க அறுவடை பண்ணுவோம்னு சொல்லி மறுபடியும் பேசுறப்போ என்ன அவங்க கான்ஸ்டன்டா ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன தெரியுமா? They refuse to hear what the doctors are saying, but they choose to listen to what the word of God is saying. Word of God is saying. இதுதான் இங்க மேட்டர். இதுதான் ஃபோக்கஸ் பாயிண்ட். இதுதான் வேற எதுவுமே கிடையாது. நான் என்ன சொல்றேங்கிறத கேட்கறத விட்டுட்டு ஏன் நீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, தேவனுடைய வார்த்தை எனக்கு என்ன சொல்லுது அதுதாங்க முக்கியம். நீங்க உங்களை வந்து நேத்து தான் நீங்க 2 தடவை தாங்க டாக்டர் என்கிட்ட பேசிருக்கீங்க. ஆனா என் அப்பா வந்து என்கிட்ட இருந்து சின்ன வயசுல இருந்து என்கிட்ட பேசி என்னோட அப்பா வந்து என்கிட்ட இரவும் பகலும் பேசிட்டு இருக்கிறாங்க. நான் அவரை நம்புறேன். அதனாலதான் நான் அவர் சொல்றதை கேட்கிறேன். அப்படிங்கறத அந்த சாய்ஸ் அவங்க மேக் பண்ணாங்க. அந்த முடிவை அவங்க எடுத்தாங்க. அந்த முடிவு தான் இன்னைக்கு இந்த விளைவை கொண்டு வந்திருக்குது. அதுதான் காஸ் எஃபெக்ட். அந்த முடிவுக்கு இன்னைக்கு முடிவு வந்து அவங்க எடுத்த முடிவுக்கு அதோட விளைவு தான் அம்மாவோட ஹீலிங். திஸ் இஸ் அமேசிங்லி வண்டர்ஃபுல் பியூட்டிஃபுல் டெஸ்டிமனி. ஏன்னா பாக்குறவங்களுக்கு முட்டாள்தனமா தான் இருக்கும். பாக்குறவங்களுக்கும் கேட்கிற டாக்டருக்கும் சரி, கேட்கிற நர்ஸுக்கும் இப்ப நான் வந்து ஒரு பிசிக்கல் ஒரு டாக்டர் நான் பார்த்தேன்னா தட்ஸ் இல்லங்க இதுல இருந்து 0.5% இருக்குங்க. அதுல இருந்து வந்திருப்பாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணா கூட வராது கணக்கு. என்னால வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. என்னால எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. புரியுதா? இதுதாங்க இது. இந்த மாதிரி ஹீலிங் டெஸ்டிமனி தான் நம்ம தேவனோட வார்த்தை ஜீவனுள்ள தான் நிக்குதுங்கிறத நிறுத்தி காட்டுது. இதுதான் காட்டுது. என்னன்னா ஆண்டோட வார்த்தை மாறாதது. அவரோட வார்த்தையை நீங்க நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்கன்னா அதை டிக்ளேர் பண்ணுங்க. டிக்ளேர் பண்ணி நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. இப்படிதான் எங்க அம்மா வந்து இருக்க போறாங்க. இப்படிதான் என் கூட உட்கார்ந்து சாப்பிட போறாங்க. இப்படிதான் வந்து எங்க கூட வந்து வீட்டுல எங்களுக்கு எல்லாத்தையும் சமைச்சு கொடுத்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. தட் இஸ் ஃபெய்த் இன் ஆக்ஷன். அதுதான் அந்த டிக்ளரேஷன் brought life to her. அது வந்து அதான் சொன்னேன், லங்கெல்லாம் போயிருக்கும். அதெல்லாம் வந்து நீங்க சிடி செஸ்ட் எல்லாம் அவங்களோட ரிப்போர்ட்ஸ் அதான் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. ஃபுல்லா கிரவுண்ட் கிளாஸ் அப்பியரன்ஸ், வெறும் லிக்விட் தான் இருந்திருக்கும். ஃபுல்லா ஃப்ளூயிட் இருந்திருக்கும். அங்க அந்த லங் ஃபுல்லா வந்து காத்திருக்க வேண்டிய இடம் ஃபுல்லா ஃப்ளூயிட் இருந்திருக்கும். அது எல்லாத்தையும் தேவை வித்தவுட் டயாலிசிஸ். அதுவும் she mentioned the word dialysis பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் that's another miracle. You know what? That is another miracle. அதுவும் முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் ட்ரக்கியாஸ்டமி சொன்னாங்க. அந்த வாயில தொண்டையில டியூப் போடுறது. You know what? அது பண்ணி பொழைச்சிருந்தா கூட ட்ரக்கியாஸ்டமி பண்ணி இதை ஹீலிங் எடுத்திருந்துக்கலாம் அன்னைக்கு. ஓகே நல்லா வந்திருக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் அவங்க பேசுறதுக்கு 2 வருஷம் ஆகும் தெரியுமா? 2 years. It will take 2 years for them to have their ஃபுல் வாய்ஸ் வருமான்னு டவுட் தான். ஏன்னா இங்க எடுத்து பண்றப்போ அவங்களோட வோக்கல் கார்டை உடைச்சுதான் நம்ம பண்ணுவோங்க. நம்ம சத்தம் வருது இல்ல வாய்ஸ், அந்த வாய்ஸ் பாக்ஸ் வழியா தான் போடுவோம் நம்ம டியூபை. ஓகே சோ ஒன்ஸ் அதை நீங்க இன்ஜூர் பண்ணிட்டீங்கன்னா அது மாறிடும். அதோட சவுண்ட் மாறிடும். இப்ப தவுல்ல வந்து லேசா ஒரு கிராக் விழுந்துச்சு, ட்ரம்ஸ்ல கிராக் விழுந்துச்சுன்னா இட் வில் நெவர் சவுண்ட் தி சேம், ரைட்? அதேதான். That was a wonderful miracle when the doctor said we don't have to do the surgery, we will wait. அத சிஸ்டம் மென்ஷன் பண்ணப்ப எனக்கு அதோட டெப்த் ரொம்பவே புரிஞ்சுது எனக்கு. ஆமா அது அவங்க எவ்வளவு டீப்பா அதை உணர்ந்திருப்பாங்க. பட் ஐம் டெல்லிங் யூ, நீங்க உணர்ந்ததோட அதை அதிகமா நான் உணர்றேன். ஏன்னா அதோட எஃபெக்ட் you don't know that because you have never seen patients like that. அப்படிப்பட்ட டியூப் போட்டே சுத்துவாங்க பாஸ்டர். they will have a tube here. ஓகே சாப்பாடு அப்படிதான் பேச முடியும் அவங்களால. யோசிச்சு பாருங்க என்ன நிலைமை. நல்லா இருப்பாங்க. ஆனா இது இங்க இருக்கும் டியூப் 1 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டியூப் எடுத்துட்டு then they will do something else and அதை ஸ்டிச் பண்ணி கொண்டு வர்றதுக்கு it will take 2 years recovery period. ஓகே சோ இதெல்லாம் நடக்கும். நல்ல அத பிரைஸ் காட் அது நடக்கல. ஏன்னா when the doctor said no to surgery,
தட் வாஸ் த மொமெண்ட் ஹீலிங் ஹஸ் பீன் என்ன சொல்றது, அது ப்ராக்ரஸ் வந்து ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. 2-3 days 4 days 5 days தான் கடகடகட வந்தது. காரணம் அதுதான். ஏன்னா ஆண்டவர் அந்த இடத்த ஸ்டார்ட் பண்ணாரு, வேலை நிறுத்து, அவ்வளவுதான், தூக்கு, உன் கையை வெளியெடு. அந்த கதை வந்து இறங்கி தேவனுடைய ரெக்கவரி வேகமா இருந்துச்சு. அவங்களோட ரெக்கவரி வேகமா இருந்துச்சு. அவரோட கரம் வேலை செஞ்சது. இட் வாஸ் an amazing miracle. No words to say. It is only by God. 100% God. அதே மாதிரி 100% sons of God ஓட ஒர்க் இதுல இருந்துச்சு. அதான் 100% the sons of God, they were the sons of God. They were the people who God wants them to be, and they lived it. That is why they saw this miracle. It is very easy to give up. It is very easy to give up when you have a loved ones in the bed. உங்களுக்கு நேசு பிடிக்கிறவங்க வந்து இப்படி வியாதியில இருக்கிறப்போ இட் இஸ் வெரி ஈஸி, டக்குன்னு மனசு உடைஞ்சு போயிடலாம். ஆனா நான் இன்னைக்கு சொல்றேன், மனசு உடைஞ்சு போகாதபடிக்கு கர்த்தரோட வார்த்தையை விதைங்க. அதைத்தான் அவங்க அறுவடை பண்ணாங்க. நீங்க விதைச்சீங்கன்னா அதுக்கு கண்டிப்பான அறுவடை நிச்சயமா இருக்கும். அதைத்தான் நான் சொல்ல விரும்புறேன் நானு. ஸோ I totally agree. This is 100% God. There is no scientific proof that the patient can be healed. இது 100% தேவனால மட்டும்தான் முடியும். All glory to God. Thank you so much, டாக்டர். சகோதரி சொல்லும்போது அதனோட காரியங்கள் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா நீங்க பேசும்போதுதான் அதோட உண்மையான அந்த இம்பாக்ட், அதனோட முழு தன்மையை நாங்க புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நீங்க ஒரு மருத்துவரா அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இவ்வளவு பெரிய காரியத்தை தேவன் செய்ய முடியுமானால் இன்றைக்கு படுக்கையில படுத்திருக்கிற வியூவர்ஸ் யாரா இருந்தாலும் சரி, ஏன் உங்களுக்கு தேவன் செய்ய முடியாது? நிச்சயமாய் உங்கள் மேல, உங்கள் ஒவ்வொரு மேல நாங்க ஜீவனை பேச விரும்புகிறோம். வியூவர்ஸ், நீங்க மனசு விட்டு கொடுக்க தேவையில்லை. உங்களுக்காக சிலுவையில தன்னுடைய சொந்த ரத்தத்தையே சிந்தி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண தேவன் நமக்கு இருக்கு. மகாபெரிய காரியங்களை செய்த தேவன் இருக்கு. ப்ராஃபட் சாலமன் சொன்ன விதமாய் ஆச்சரியமான தேவன் நம்மோட கூட இருக்கிறார். இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டிய பெரிய காரியம் ஒன்றும் இல்லை. ஒருவேளை நீங்க கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் நடந்து போனா ஈஸியா போயிடுவீங்க. முழங்காலிட்டே போனா கூட போயிடுவீங்க. ஆனா தேவன் சொல்ற காரியம், வார்த்தை விதைச்சா போதும். வார்த்தை விதைச்சா போதும். நன்மையை விதைங்க. ஜீவனுள்ள வார்த்தைகளை விதைங்க. உணர்தான் ஜீவனுள்ள வார்த்தைகளை விதைக்கும் போது நிச்சயமாய் நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். சகோதரி டயானா சொன்ன சாட்சியை நீங்கள் அற்புதமாய் கேட்டீர்கள். இப்போ உங்களுக்காக சகோதரி டயானாவோட தாயார நம்ம நேருக்கு நேராய் அவர்களை ஒரு நேர்முக சந்திப்புக்கு அவர்களை கொண்டு வந்திருக்கிறோம். அவர்கள் மாத்திரமல்ல, ரெவரண்ட் டயானாவோட தகப்பனார் டாக்டர் சுதந்திர சிங் நம்மோட கூட இணைந்திருக்காங்க. இவர்கள் எப்படி அந்த போர்க்கால கட்டத்துல, அதாவது ஒரு இடுக்கமான சூழ்நிலையில கூட தேவனை பேசி ஜீவனை பேசி ஜெயிக்கும் போது அவனுடைய மனநிலை எப்படி இருந்தது? ஏனென்றால் இன்றைக்கு அநேகர் பயந்து கொண்டிருக்கிற நிலைமையில இவர்கள் ஜீவனோட சாட்சியா நமக்கு முன்பாக இருக்கிறது ஆச்சரியமான காரியம். ஆகையினால நான் நீங்கள் என்னோட கூட இணைந்து இந்த சாட்சியை கேட்கும்படியாக விரும்புகிறேன். நாம் இவர்களோடு கலந்து உரையாடும் போது கர்த்தர் உங்களுக்கும் பெரிய காரியங்களை விளங்கப்படுவார். ஆகையினால இப்பொழுது நம்மோடு கூட டாக்டர் ரெவரண்ட் சுதந்திர சிங், அவருடைய மனைவி வினோதினி சிங் நம்மோட கூட இணைந்திருக்கிறாங்க. வெல்கம் யூ டாக்டர் அண்ட் வெல்கம் யூ சிஸ்டர் வினோதினி. உங்களை நாங்க இயேசுவின் நாமத்தால வரவேற்கிறோம். கடந்த நாள்ல நீங்கள் கொஞ்ச நாளுக்கு முன்பாக ஒரு இறுக்கமான சூழ்நிலையில போயிருந்தீங்கன்னு சொல்லி உங்களுடைய அருமையான மகள் ரெவரண்ட் டயானா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால எங்களோட கூட பேசினாங்க. அதை தொடர்ந்து இப்போ உங்களை நாங்க நேர்முகமாக காணும்படியாக வந்திருக்கிறோம். எனக்கு டாக்டர் ஜான்சன் சுதந்திர சிங், நீங்க அந்த நிலைமையில நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க, அதை நீங்க எப்படி வின் பண்ணீங்க, இதை எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியும். ஏன்னா நீங்க சொல்லும் போது எங்களோட வியூவர்ஸ் அநேகர் பிரயோஜனப்படுறாங்க. அதை நீங்க சொல்ல முடியாது விரும்புகிறேன்.
தேங்க்யூ ரெவரன் ஆனந்தராஜ். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்கள், நம்ம ஏற்கனவே கேட்டது போல தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் இருக்கிறது, ஜீவனாயும் இருக்கிறது. மகள் டயனா சொன்ன அந்த சாட்சியை நீங்க கேட்டிருப்பீங்க. அது வந்து மாம்சத்தின்படி ரொம்ப நெருக்கமான நேரம் தான். அந்த நேரத்துல நம்முடைய மனதை நிதானமாக வைத்துக் கொள்வது ரொம்ப அரிதுதான். ரியாலிட்டியில அதுதான். ஆனா வசனத்தை நம்ம ஆழமாக தியானிக்கிற ஒரு பழக்கம் இருக்கிறதுனால அந்த வசனத்தில் உள்ள வல்லமை எங்களுடைய மனதை பாதுகாத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். எங்கள் மனதுல ஒரு அளவுக்கு அதிகமான பதஷ்டம் இல்லை. பதஷ்டம் இல்லாமல் நாங்க சுத்தமா பதஷ்டம் இல்லைன்னு சொல்லல. அளவுக்கு அதை வந்து அந்த லிமிட்டை தாண்டவே இல்லை. ஏனென்றால் அந்த மனதை புதிதாக்குகிற அந்த வார்த்தை எங்களுக்குள்ள நிறைந்து இருந்தது. எனவே நானும் என்னுடைய 2 பிள்ளைகளும் எங்களுடைய சன்னில்லாசும் ஓரளவு நாங்க நல்லா மெயின்டைன் பண்ணோம். ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போகல, சோர்வுக்குள்ள போகல, அதிக அவிசுவாசத்துக்குள்ள போகல. ஏன்னா நாங்க முடிவு முதல்ல பார்த்தோம். நான் அடிக்கடி சொன்னேன், பல பிரசங்கத்துல பேசியிருக்கிறேன், சிங்கக்கவிக்குள்ள போனாலும் சிங்காசனத்துக்கு போறத்தக்கதாக தேவன் உயர்த்துவார் என்று நான் பல மேடையில பேசியிருக்கேன். எனவே அதுதான் நம்ம அம்மாவுக்கு நடக்க போகுதுன்னு அப்படிலாம் பல விதத்துல பேசி, தேவனுடைய வார்த்தைகளை பேசி, பைபிள்ல நடந்திருக்கிற அப்படிப்பட்ட அற்புதங்களை பேசி 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 எங்களுடைய மனநிலையை சோர்வடையாதபடி பார்த்து கொண்டது தேவனுடைய வார்த்தையில் உள்ள அந்த ஜீவன் தான் என்று நான் சாட்சியாக சொல்ல முடியும். நிச்சயமாவே இது எங்களை பலப்படுத்துது. அதாவது மனு உலகத்துல இருக்கும்போது நம் மனுக்குலமாய் மனிதனாய் உங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் எதுவும் வரலையா? அப்போ அந்த அந்த மாதிரியான நிலைமையில இருக்கும்போது ஒரு கட்டத்துல ரெவரண்ட் டயனா சொன்னாங்க, டாக்டர்களுக்குமே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி கட்டத்துல உங்களை எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்கள் தாக்குச்சா? அல்லது அதுல இருந்து நீங்க எப்படி அதை ஜெயிச்சீங்க? வெரி குட். என் கூடயே டாக்டர் ஒரு 2-3 நாள் பேசினாரு. அவர் யார்கிட்ட பேசும்பொழுது நெகட்டிவா பேசுவாரு. பல்ஸ் இறங்கிட்டுமாரு. நான் உடனே கேன்சல். ஒரு சின்ன அறையில அவருடைய கேபின்ல நானும் என்னுடைய டாக்டரும், அந்த டாக்டர் எதிர் சீட்ல உட்கார்ந்துருக்காரு, என்னுடைய மகளும் நானும் இப்படி உட்கார்ந்துருக்கோம். டாக்டர் அங்க இருந்து சொல்றாரு, பல்ஸ் ரேட்டு இறங்கிட்டு அப்படிம்பாரு. நான் உடனே கேன்சல்ன்றேன். அப்புறம் அவரு இன்னொன்னு நார்மலா இல்லை அப்படிம்பாரு. நான் உடனே கேன்சல்ன்றேன். அப்போ அவர் ஒரு நாள் கேட்டாரு, சார் நீங்க என்ன சொல்றீங்க அப்படிம்பாரு. சரி, இது ரொம்ப நல்ல டெக்னிக் பாருங்க. நீங்க கேன்சல்னு சொல்றது அந்த வியாதியையும் கேன்சல் பண்றீங்க, 2வது உங்க இருதயத்துல வரக்கூடிய பயத்தையும் கேன்சல் பண்றீங்க. ஐ வாண்ட் டு டீச் திஸ் டெக்னிக் டு எவ்ரி வியூவர். இதை நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணலாம். நீங்க தொலைக்காட்சி பார்க்கும் பொழுது கொரோனாவுல நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க, அப்படி வரும்பொழுது நீங்க கேன்சல்னு பேசுங்க. உங்க இருதயத்துல இருக்கிற அந்த விசுவாசம் அது பாதுகாக்கப்பட வேண்டியது நம்முடைய பொறுப்பு, பிரியமானவர்களே. சோ இப்படி எல்லாம் பேசணும். அதன் பிறகு பாருங்க, பாஸ்டர் ஆனந்தராஜ் கோயம்புத்தூர்ல சொன்னாங்க, ஆண்டி பெற்று இருக்கிற அபிஷேகமே அவங்கள வாழ வைக்கும்னாங்க. இப்படி எங்களுக்கு இந்த சத்தியத்தை அறிந்த ஒரு சர்க்கிள், நல்ல சர்க்கிள் இருந்தது. பாஸ்டர் ஆனந்தராஜ், இன்னும் என்னுடைய 2 டாட்டர்ஸ், நாங்கெல்லாம் அந்த சத்தியத்தை ஒரு 5 ஆண்டுகளாக மிக தரவாக தியானிச்சு மைண்ட்ல நல்ல லோட் ஆயிட்டு பாருங்க. ஆகையினால எந்த சூழ்நிலையிலையும் நமக்கு வெற்றி ஒன்றுதான் தலையெழுத்து அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப நிச்சயமா தெரிஞ்சதுனால, அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல நாங்க ஓவர் கம் பண்றதுக்கு தேவனுடைய ஆவியானவர் இதெல்லாம் எங்களுக்கு நினைப்பூட்டினார். பல வசனங்களை நினைப்பூட்டி அப்படியே தேவன் எங்களை பாதுகாத்தார். அது மாத்திரமல்ல, நாங்க மோசே சொல்றதை நம்புறது இல்ல, தேவன் சொல்றதை நம்புறோம். மனுஷனாகிய மோசே சொன்னா மனிதன் இருக்க போறது 70 அல்லது 80 வருஷம் சொன்னான். ஆனால் தேவன் சொல்லி இருக்கிறாரு, நான் அதை அடிக்கடி பிரீச் பண்ற ஆளு. ஜெனசிஸ் 6:3 மனுஷன் இருக்க போகிறது 120 வருஷம் சொல்லி இருக்கிறார். அப்ப 120 பிளஸ் தான் மனுஷன் வாழ முடியுது. நாங்க அடிக்கடி பிரீச் பண்றதுனால இடையில தேவன் எங்கள் ஜீவனை எடுக்க மாட்டார் இப்படிலாம் சொல்லி எங்கள் மைண்ட் செட் இருந்ததுனால அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான ஒரு நெகட்டிவ் ரிப்போர்ட் முடிஞ்சு போச்சுன்னா சொல்ற அளவுக்கு டாக்டர் போயிட்டாரு. பட் we did not accept. அதை வந்து எங்க ஆள் மனதுல நாங்க கொண்டு போகாதபடி நிறைய வார்த்தைகளை பேசி 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 இந்த
இந்த மலையை நாங்க தாண்டி வந்தோம். இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. வண்டர்ஃபுல். டாக்டர் ஜான், நீங்க சொல்லும்போது ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மெடிக்கல் டாக்டர்ஸ் பேசும்போது நாங்க அதை கேன்சல் சொல்லிட்டோம். இன்னைக்கு அந்த வார்த்தை, அந்த கேன்சல்ங்கிற வார்த்தை தெரியாமல் தான் அநேகர் இன்னைக்கு தவிக்கிறாங்க. இந்த நீங்க சொன்ன அந்த வார்த்தை நான் நிச்சயமா நம்புறேன். அநேகருடைய வாழ்க்கையும் தலை நேராய் நிமிர்த்துகிற வார்த்தை. வியூவர்ஸ், இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில வியாதி நேரத்துல மாத்திரமல்ல, அது பொருளாதார சூழ்நிலையா இருக்கலாம், அல்ல எந்த சூழ்நிலையாகவும் இருக்கலாம். நீங்க அதை பார்த்து சொல்லாம கேன்சல். அதாவது அந்த அறிகுறி தோன்றுகிற இடத்திலேயே கேன்சல். இது நம்ம இன்னைக்கு டாக்டர் ஜான் நம்ம கிட்ட பேசின இந்த வார்த்தை மிகவும் அற்புதமான, ஆணித்தரமான, செயல்முறையான வார்த்தை என்பதுல எனக்கு துளியோட சந்தேகம் இல்லை. சிஸ்டர் வினோதினி, உங்களுக்கு அந்த இடத்துல இருந்து நீங்க மறுபடியும் வந்த பிறகு அல்லது மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்த பிறகு தேவனுடைய வல்லமைய நீங்க எப்படி உணர்ந்தீங்க? அதை எங்களுக்கு சொல்லுங்களேன். ஏன்னா உங்களை குறித்து நாங்க விவாதிக்கும் போது டாக்டர் காஸ்ட்ரோ அந்த வியாதி எப்படி இருந்திருக்கும், அதனால அவரோட பின் விளைவுகள்லாம் எப்படி இருக்கும் சொல்லி இப்படிலாம் இருந்திருக்க வேண்டியது. ஆனா இன்றைக்கு பலமோடு இருக்கிறாங்கன்னு சொல்லி டாக்டர் காஸ்ட்ரோ, ஒரு அற்புதமான மருத்துவ நிபுணர், மிக அழகா பேசினாங்க. இப்போ நீங்க அதை குறித்து இப்போ நீங்க எப்படி இருக்கிறீங்க, அதை நாங்க கேட்க விரும்புறோம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது நார்மலா தான் போனேன். ஆனா போய் சேர்த்த பிறகு என்ன நடந்தது எனக்கு தெரியல. ஆனா நான் நினைச்சேன், கான்சியஸே இல்லாம இருந்ததுனால ஒண்ணுமே எனக்கு தெரியல, எந்த பெயினுமே தெரியல. ஆண்டவர் அவருடைய கரத்துல சுமந்துட்டார் தான் நினைக்கிறேன். ஆனா எனக்குள்ள வசனம் ஒண்ணு ஓடிட்டே இருந்தது, கிறிஸ்துவே மகிமை நம்பிக்கையுமா உங்களுக்குள் வாசமா இருக்கிறார். அவர் வாசமா இருக்கும்போது அங்க இன்னும் சேதப்படுத்த முடியாது. அவர் மரணத்தினால் ஜெயித்தார். இப்போ நமக்கு மரணம் கிடையாது, அவர் மரணத்தினால நம்ம ஜெயிக்கப்பட்டோம். இந்த சத்தியத்தை அறிஞ்சதுனாலதான் நாங்க பிள்ளைகள்லாம் நிக்க முடிஞ்சது. சிலுவையில இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்து முடிச்சிட்டாரு அங்கிற சத்தியத்தை நாங்க அறிஞ்சு அதையே கேட்டு அதையே பேசி இருந்ததுனால அது எங்க மனதை எந்த விதத்திலும் பாதிக்கல. இது ஆண்டவர் தான் கொடுத்துருப்பாரோ அந்த கேள்விக்கே 200% இடமே கிடையாது. அவர் தான் நமக்குள்ள இருக்கனால நம்ம அவரோட பலத்தினால நம்ம ஜீவிக்கிறோம். எதுவுமே நம்மளை சேதப்படுத்த முடியாது. பிசாசு கொண்டு வந்ததை நாங்க மிதிச்சு ஜெயிச்சிட்டோம். அற்புதமான வார்த்தை பேசுனீங்க. பிசாசு கொண்டு வந்ததை நாங்க மிதிச்சு ஜெயிச்சிட்டோம். இன்னொரு வார்த்தை சொன்னா, மரணத்தை நீங்க கொண்டு போட்டீங்க. மரணத்துக்கே நீங்கள் கொண்டு போட்டீர்கள் அப்படிங்கிற விஷயம். ஏன்னா அவர் மரணத்தை கல்வாரி சிலுவையில அவர் மிதித்து நொறுக்கிறது போலயே நீங்களும் வியாதியை நொறுக்கி இருக்கிறீர்கள். இன்னொரு நாள், இன்னொரு நிச்சயமான ஒரு சந்தர்ப்பத்துல உங்களோடு கூட நாங்கள் ஒரு அற்புதமான நேரத்தை செலவிடும்படியாக விரும்புகிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நீங்கள் இன்றைக்கு எங்களோடு இருந்த நேரங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். இன்றைக்கு எங்களோட வியூவர்ஸ்க்கு இந்த வினோத்தை நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு தாயாராய், ஒரு வெற்றி வாகை சூடினவர்களாய் நீங்க எங்க வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? கிறிஸ்துவை சரியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர் சிலுவையில என்ன செய்து முடிச்சாருங்கிறத சரியாக அறிந்து கொள்ளும். நம்ம மனதை பதற விடக்கூடாது, தோல்வியை எண்ணத்துக்குள்ள கொண்டு கூடாது, பயத்துக்கு கொண்டு போக கூடாது. அதற்கு மெயினான காரியம் அந்த கிறிஸ்துவை அறிந்து கொள்வதுதான். இந்த வேலையில நான் மறுபடியும் நாங்க 4 பேர் சேர்ந்து உங்க மேல ஒவ்வொரு மேலையும் ஜீவனை பேச விரும்புகிறோம். நாங்கள் பேசும்போது நீங்க எங்களோட கூட ஒருமனப்படுங்க. ஒருவேளை டயானாவோட அம்மாவுக்கு செய்த தேவன் இன்றைக்கு என்னுடைய தாயாருக்கு, என்னுடைய தகப்பனுக்கு, என்னுடைய சகோதரனுக்கு, என்னுடைய சகோதரிக்கு, என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய மகளுக்கு, என்னுடைய மகனுக்கு, உங்களுடைய உறவின் மக்கள் யாரா இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்லலாம், இந்த தேவன் எனக்கும் என் குடும்பத்துக்கு செய்வார். ஒருவேளை நீங்கள் அந்த நிலைமையில் இருப்பீங்களானால் இந்த வேலை சொல்லுங்க. இந்த வேலை நிச்சயமா சொல்லுங்க. ஏனென்றால் இந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த சாட்சிகள்
நிச்சயமாய் நிதர்சனமானவைகள். இப்போ டயானா, நீங்க உங்க தாயார் மேல அந்த ஜீவனை பேசுன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த ஜீவனை இப்போ நீங்க பேசும்படியா விரும்புகிறேன். ஏனென்றால் அநேக வியூவர்ஸ் இதே நிலைமையில நீங்க இருக்காங்க. நீங்க அவங்க மேல நீங்க ஜீவனை பேசும்படியா விரும்புகிறேன். நானும், ப்ராஃபட் சாலமோனும், டாக்டர் காஸ்ட்ரோ, நாங்களும் உங்களோட கூட ஒருமனப்படுகிறோம். ஒருமனப்பட்டு நாங்களும் எங்கள் கரங்களை உயர்த்துகிறோம். வியூவர்ஸ், ஒருவேளை உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல எங்க கரங்களை நீங்க தொடுங்க. நிச்சயமாய் வல்லமை வெளிப்படுகிறது, வல்லமை வெளிப்படுகிறது. சகோதரி பேசும்போது நாங்கள் ஆமென் என்று சொல்லும் போது, அதாவது அப்படி ஆகட்டும் என்று சொல்லும் போது நீங்களும் பேசலாம். நீங்களும் சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில ஆமென் அது ஆகட்டும் என்று சொல்லுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களோட கூட இருக்கார். Go to Reverend Diana. Dear viewer, நீங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ட்ரூத் என்னன்னா, யூ டோன்ட் ஹேவ் டு கிவ் அப் அட் எனி பாயிண்ட். ஏன்னு சொன்னா நம்ம தேவன் ஒருபோதும் கைவிடாதவர். அவர் எந்த பாயிண்ட்லயும் முடியாதுன்னு சொல்லி இல்ல போ மறிச்சு போன்னு சொல்லி விடுறவரே இல்லை. அவர் விடல அப்படின்னு சொன்னா நம்ம விடுறதுக்கு எந்த ரீசனுமே இல்லை. ஸோ யூ ஜஸ்ட் நீட் டு ஹோல்ட் ஆன் டு த வேர்ட். அவ்வளவுதான், நடக்காம இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை நம்ம கேட்டோம். இப்போ நம்ம ஜீவனை பேச போகிறோம். அப்படியே ரிசீவ் பண்ணுங்க அந்த ஜீவனை. ஆஸ் வி ஸ்பீக், நாங்க பேசுகிற வார்த்தை உங்களுக்குள்ளாக ஜீவனை உண்டாக்குது. சுகவீனமா இருக்கிற யாராக இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஜீவனை உண்டாக்கும். நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இப்பொழுதே ஆண்டவரே இந்த ப்ரோக்ராம பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே நாங்கள் ஜீவனை பேசுகிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து சிலுவையில கொடுத்த ஜீவன், பரிபூர்ணமான அந்த ஜீவனை அவர்கள் மீது நாங்க பேசுகிறோம். அது என்ன வியாதியாக இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட மோசமான நிலைமையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கைவிடப்பட்ட நிலைமையாக இருந்தாலும் சரி, இப்பொழுது அந்த சிலுவையில செலுத்தப்பட்ட அந்த கொடுக்கப்பட்ட ஜீவன் அது ஒரு நாளும் கைவிடாத ஜீவனாக இருக்கிறது. அது ஒரு நாளும் பொய் கூறாத ஜீவனாக இருக்கிறது. அது உங்களுடைய சரீரத்துல, உங்களுடைய உறவினருடைய சரீரத்துல இப்பொழுதே வேலை செய்கிறது. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அந்த ஜீவன் செயல்படுவதாக. அது என்ன ஆர்கனாக இருந்தாலும் சரி, everything is being made all right now in Jesus name. As we speak, using the authority that Christ has restored to us, we speak deliverance, we speak healing, we speak normalcy, we speak supernatural intervention and turn around right now in the name of Jesus. இந்த காரியம் நன்மைக்கு ஏதுவாக தேவன் மாற்றுகிறார். இது பிசாசானவன் தீமைக்கு ஏதுவாக கொண்டு வந்திருந்தாலும் தேவன் அதை நன்மைக்கு ஏதுவாக இந்த வேளையில மாற்றுகிறவராக இருக்கிறார். நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அநேக சாட்சிகளை நாங்க கேட்க போகிறோம் அப்பா. அநேக ஜீவன் பெற்றதை நாங்க கேட்க போகிறோம். அநேக சுகம் பெற்றதை நாங்க கேட்க போகிறோம் ஆண்டவரே. COVID-19 நாங்க இயேசுவின் நாமத்துல அதம் பண்ணி போடுகிறோம். இப்பொழுதே அவருடைய சரீரத்துல அந்த வைரஸ் இருக்கிறதுக்குரிய எந்த அறிகுறியும் கிடையாது. அது அவருடைய சரீரத்துல இப்பொழுதே அந்த வைரஸ் மரித்து போகிறது. நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளாக இருக்கிற வல்லமை, இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அதே வல்லமை எங்களுடைய சரீரத்திற்குள்ளாக இருக்கிறது. அந்த வல்லமை இப்பொழுதே யாராக இருந்தாலும் சரி, அவருடைய சரீரத்துல இருக்கிற அந்த வைரஸை இப்பொழுதே சாகடிக்கிறது. நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் விடுதலை கொடுத்ததற்காக நன்றி அப்பா, சுகத்தை கொடுத்ததற்காக நன்றி, அநேக சாட்சிகளை நீர் ஏற்படுத்தினதற்காக நன்றி செலுத்துறோம். எல்லாவற்றையும் கருத்தை நாங்கள் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். Thank you Reverend Diana. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வியூவர்ஸ், நிச்சயமாக நீங்கள் சுகமடைந்திருக்கிறீர்கள். நீங்கள் சுகமடைந்த இந்த காரியத்தை இப்போ நீங்க திரையில பார்க்கிற இந்த எண்ணுக்கு நீங்க வாட்ஸ்அப் மூலமா தெரியப்படுத்தலாம். அல்லது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விசுவாசத்தை இன்னும் கொஞ்சம் உயர்த்த வேண்டும், எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் போதிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க, தயவாய் நீங்கள் திரையில காண்கிற எண்ணுக்கு நீங்கள் அழைக்கலாம். அல்லது வாட்ஸ்அப் மூலமா, டெலிகிராம் மூலமா, அல்லது எங்களுடைய இமெயிலுக்கு எழுதுங்க. நிச்சயமாய் உங்களோடு கூட இந்த ஜீவனை பேசுகிறதற்கு நாங்கள் முற்று முழுவதுமாய் ஆயத்தமா இருக்கிறோம். எந்த இடத்துலையும் திரும்ப மறுபடியும் சொல்லுறோம், விட்டு கொடுக்காதீங்க, விட்டு கொடுக்காதீங்க. விட்டு கொடுத்துற மாத்திரம் செஞ்சாரு. கர்த்தர் உங்களோடு இருக்கிற நாம் விட்டு கொடுப்பதற்காக பிறந்தவர்கள் அல்ல. விட்டு கொடுப்பது என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தெரிந்து கொள்ளுதல் இல்லை. நாம் நிலைத்து நிற்கிறோம். உறுதியோடு நிலைத்து நிற்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிற. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அற்புதமான
ஹீலிங் டைம்ல கலந்து கொண்ட ப்ராஃபட் சாலமன், தேங்க்யூ. டயனா, தேங்க்யூ. டாக்டர், தேங்க்யூ. We give you the thanks and pay the glory to God. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் மறுபடியும் இப்படி ஒரு ஹீலிங் டைம்ல சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராக. This is Pastor Anand. God bless you.